ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुपयश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंकुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरि ओम् तत्सत्। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुतकर्मणे अनन्ताय அதிபூதாய கூதஸ்தாய ஆத்மனே நமः। அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக எல்லையற்ற ஆதாரமாக நிரந்தர மையமாக ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன்। ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திர தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ। ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த ஆன்மீக கல்வி பயில அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்। அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் அபை சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினாலும் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியருடைய கருணையினாலும் இந்த கல்வியை நாம் சிறப்பாக பெற வேண்டும் அப்படின்னு அவங்களை பிரார்த்தனை செய்து இன்றைய வகுப்பை நாம் துவக்குகிறோம்। ஸோ நம்ம கடைசி வரைக்கும் 10வது அத்தியாயம் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு। நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்ம 11வது அத்தியாயத்தில் இருக்கின்றோம்। 11வது அத்தியாயத்தின் பேர் என்ன? விஸ்வரூபம். விஸ்வரூபம், பகவானினுடைய விஸ்வரூபம், யூனிவர்சல் ஃபார்ம்। ஸோ அந்த யூனிவர்சல் ஃபார்மை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்। இந்த ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தை இந்த இடத்துல வருவதற்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கடைசி அத்தியாயம் நம்ம 11th சாப்டர் நம்ம பார்க்கும்போது, 10th சாப்டர் நம்ம பார்க்கும்போது 10th சாப்டர் எப்படி போச்சு, கடைசியாக பகவானை பற்றிய பல்வேறு விஷயங்கள் அங்கு அர்ஜுனனுக்கு விளக்கப்பட்டது இல்லையா? அதுல அப்படியே பிரமிப்பாக இருக்கின்றான் அர்ஜுனனுக்கு பகவானினுடைய பல்வேறு ஐஸ்வர்யங்கள், எல்லா ஐஸ்வர்யங்களும் பகவான் பற்றி பேசும்பொழுது அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம்। அப்படிப்பட்ட பகவான் என்னென்னலாம் இருக்கு அவர்கிட்ட, ஏன்னா நிறைய விஷயங்களை அவர் பேசினாரு பகவான் அந்த 10வது அத்தியாயத்துல। சோ அதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பகவானுக்கு, அர்ஜுனனுக்கு। அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம் நமக்கு வரப்போகுது, வந்திருக்கு। இந்த ஒரு அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கடைசியா நம்ம பார்க்கும்போது 10வது அத்தியாயத்துல கடைசி ஒரு ஸ்லோகம் 10.42, பத்மபிரபா மாதாஜி அந்த 10.42 உடைய டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் படிங்க। ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகிறேன். ஒரு சின்ன அங்கம், பிராக்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சின்ன பகுதி, பின்ன பகுதி, அந்த பின்ன பகுதியின் மூலமாக அவருடைய பிரபஞ்சத்தையே அவர் தாங்கிட்டு இருக்காரு। அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை। காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பகவான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது பகவான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பகவான் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இப்போ தேர்ல உட்கார்ந்துருக்காரு, தேர்ல ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா? ரதத்தை அவர் செலுத்தி கொண்டிருக்கிறார் பகவான்। அர்ஜுனன் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான்। சோ அதனால இவர் இவ்வளவு பேசும்போது அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம், என் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு இவரு, ஆனா இவர் என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலயும் நான் வியாபித்து இருக்கிறேன், அது ஒரு சின்ன அங்கம் தான் அப்படிங்கிறாரு। அப்படிங்கும்போது அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு கியூரியாசிட்டி ஆயிடுச்சு, இதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம்। 10வது அத்தியாயத்துல பார்க்கும்போது நீங்கள் தான் பரந்தாமா இல்லையா, பவித்ரம் இதம் உத்தமம், எல்லாமே நீங்க தான் அப்படின்னு தெரிந்து கொண்டாலும் கூட இது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமாக அர்ஜுனனுக்கு இருக்கின்றது। அந்த ஆச்சரியப்படத்தக்க விஷயம், அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறதால இந்த இடத்துல பகவானை பற்றிய ஒரு விஷயங்கள், இந்த விராத்த ரூபம், விபூதி, விபூதி அப்படின்னா என்னது?
விராத ரூபம் இங்க கேட்கிறான் அந்த இடத்துல அர்ஜுனன். பகவான் பொதுவாக விபூதி அப்படிமோ இல்லையா? விபூதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட கல்யாண குணங்கள் சொல்லுவாங்க பிரபு. வைபவங்கள், மகத்துவங்கள், கல்யாண குணங்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, தட் இஸ் ஓகே. பட் ஜென்ரலா விபூதினா நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன, நம்ம வழிபடத்தக்க ஒரு ஃபார்ம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்ம்ல வழிபடுவாங்கல்ல பகவான. அதுல நிறைய கல்யாண குணங்கள் இருக்கின்றது. பட் அந்த விபூதிக்கும் விராத ரூபத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, நாம் பகவானை வழிபடத்தக்க ஒரு உருவம் அப்படிங்கும்போது அந்த விபூதி. ஆனால் இந்த இடத்துல விராட்ட ரூபம் அப்படிங்கிறது, இந்த விராட்ட ரூபத்தை பொதுவாக யாரும் வணங்குவது கிடையாது. எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கணும், அவர் வியாபித்திருக்கிறார். சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவத்ல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விராட்ட ரூபம் அப்படிங்கிறது they wanted to make a meditation, அந்த தியான பயிற்சி மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உருவம். அதாவது பகவானை ஃபுல்லா அந்த இயற்கை ரூபத்துல கீழ் லோகத்துல இருந்து மேல் லோகம் வரைக்கும், கீழ் லோகத்துல அவருடைய பாதமாக பார்த்து, மேல் லோகத்தை சொர்க்கலோகங்களுக்கு அப்பாற்பட்டது அந்த லோகங்கள் வரைக்கும் பார்த்து, கைகள் கால்கள் அப்படின்னா என்னது, நதிகள், மரங்கள், அந்த மாதிரி ஒரு வர்ணனையில கொடுத்து மக்களுக்கு, அதாவது ஆன்மீகத்துல கொஞ்சம் கொஞ்சமா வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பகவானை எல்லா இடத்துலயும் பார்க்கணும். ஒரு ஜட பொருளாக பார்ப்பதற்கு பதிலாக அந்த இடத்துல பகவானை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அந்த தியானம் என்பது ஆரம்ப பயிற்சி தானே தவிர தியானம் என்பது முடிவு கிடையாது. மெடிடேஷன் இஸ் நாட் த ஃபைனல் ரிசல்ட். மெடிடேஷன் இஸ் த ப்ராசஸ் டு பிகின் பக்தி. அதனால இந்த இடத்துல விராட்ட ரூபத்தை பத்தி அவர் இங்க பேச போறாரு அப்படிங்கும்போது, எல்லா இடத்துலயும் வியாபித்திருப்பேன் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு சின்னதா ஒரு சந்தேகம் வருகிறது. நான் பாக்குறது வேற, இங்க இவர் பேசுறது வேறையா இருக்கே, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆவல் தான் அவனுக்கு. இது கொஞ்சம் பெரிய சாப்டர். இந்த சாப்டர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 55 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அந்த 55 ஸ்லோகங்களினுடைய தொகுப்பு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, நிறைய ஸ்லோகங்கள் இருந்தாலும் கூட ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். வை இட் இஸ் சிம்பிளான சாப்டர் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி அ குளோரிஃபிகேஷன். பல்வேறு விதங்களில் பகவானை அவன் பெருமைப்படுத்துவது இல்லையா, பகவான் சொல்றது நான் எங்கெல்லாம் வியாபித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அது நடுவுல சஞ்சயன் வர்ணிப்பது. அந்த மாதிரி முதல் 8 ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா, இதெல்லாமே கேட்ட பிறகு பகவானிடம் அர்ஜுனன் முறையிடுகிறான். நீங்க எல்லாமே சொன்னீங்களே, த கனெக்ஷன் பிட்வீன் த 10th சாப்டர், 10வது அத்தியாயத்திற்கும் 11வது அத்தியாயத்திற்கும் உள்ள ஒரு தொடர்புன்னு பார்க்கும்போது, நீங்க இவ்வளவு சொன்னீங்களே, அந்த தொடர்பு எனக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பகவான் பேசக்கூடிய விஷயங்கள். சோ இது எல்லாமே சஞ்சயன் கேட்டுக்கிட்டே இருக்கான் இல்லையா, சஞ்சயன் பக்கத்திலே இருந்து கேட்டுட்டே இருக்கான். சோ சஞ்சயனும் பார்க்கின்றான் இந்த விராட்ட ரூபத்தை. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம், யாரெல்லாம் பார்த்தாங்க விராட்ட ரூபம் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம 9ல இருந்து 11 வரைக்கும் சஞ்சயன் அந்த விராட்ட ரூபத்தை பார்த்து அவன் திருதராஷ்டிரனுக்கு வர்ணிப்பது அந்த ஸ்லோகம். 32 34 பகவான் எல்லாத்தையுமே காமிச்சு முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு அர்ஜுனன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கான். அந்த நேரத்துல ஒன்ஸ் அகெயின் பகவான் அவங்கிட்ட என்னுடைய ஒரு துரும்பாக, என்னுடைய இந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிஷன், ஒரு இலக்கோடு நான் இங்க வந்திருக்கேன் இல்லையா, அதற்கு நீ உன்னை ஆயுதமாக பயன்படுத்து அப்படின்னு அவனிடம் முறையிடுவது போல. அகைன் அர்ஜுனா இஸ் மேக்கிங் எ வெரி குட் பிரேயர்ஸ். நல்ல பெரிய ஒரு பிரார்த்தனை இந்த ஒரு 10-11 ஸ்லோகங்கள் அவர் பண்ணுவார். அவரு 10வது அத்தியாயத்திலே அவர் பண்ணிட்டாரு. இது பார்த்ததுக்கு பிறகு, ஏன்னா இப்போ ஒரு புதுசான ஒரு ரூபத்தை பார்த்திருக்காரு இல்லையா, இதுல அவர் ஒரு 4 வகையான ரூபத்தை பார்ப்பாரு. அர்ஜுனன் இந்த ஒரு பகுதியில பகவானினுடைய 4 ரூபங்களே அவன் இங்க பார்ப்பான். ஸோ அதனால அந்த ஒரு பிரார்த்தனை சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை. கடைசி பகுதி பகவான் எந்த ரூபத்தை பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதுதான் இந்த சாப்டருடைய கிட்டத்தட்ட 5 பகுதிகள். இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்க போகும்போது 5 டிவிஷன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல. ஸோ நவ் வித் திஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஒரு புரிதலோடு நம்ம இப்போ முதல் ஸ்லோகத்தை படிக்க போகிறோம். கிருஷ்ண கார்த்திக் பாலக் பிரபு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். ஸ்லோகா 1 + டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. சாரி பிரபு, எனக்கு 10 நிமிஷம் ஆகும். ஓகே ஓகே, வேற யார் ரெடியா இருக்கீங்க? சசிகலா மாதாஜி படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகா + டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா.
अर्जुन उवाच मत् अनुग्रहाय परमं गुह्यम् अध्यात्मसञ्चितं यत्वक्योक्तं वसस्तेन मोहोऽयं विगतो मम. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீக சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகைய அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்து விட்டது. ஹரே கிருஷ்ணா. கீழே பர்பட் படிக்கட்டும். வேண்டாம் அது. தேங்க்யூ. மத் அனுகிரகய பரமம். மத் அனுகிரகம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அனுகிரகம் அப்படின்னா என்னது? அந்த பகவானினுடைய ஒரு அனுகிரகம். அந்த அனுகிரகத்தின் மூலமாகத்தான் அவனுக்கு எல்லா விஷயமே தெரிய போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பகவானினுடைய அந்த மாயை இலூஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாயையில இருக்கிறவன் அதுல இருந்து அவன் மீண்டு வந்து அறியாமையில் இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அறியாமையில் இருந்து அவன் மீண்டு வருகிறான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மிக ரகசியமான குஹ்யம் இல்லையா, மிக ரகசியமான அந்த ஞானத்தை பெற்றதின் மூலமாக அவனுக்கு பகவான் மூலமாக எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி அடைகின்றன. அப்படின்னா நிவர்த்தி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா எதற்காக இந்த உருவத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றான் அப்படின்னு யாருக்காச்சும் ஒரு டவுட் வரலாம் இல்லையா? பகவான் கிட்ட அவன் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றான்? எனக்கு எல்லாமே உங்களுடைய கருணையால என்னுடைய அறியாமையிலிருந்து நான் விலகி விட்டேன். 10வது அத்தியாயத்திலே சொல்லிடுறாரு அவரு, எல்லா அறியாமையிலிருந்து நான் வெளியே வந்தாச்சு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்பதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இன்னும் ஒரு 2 ஸ்லோகம் பொறுத்து அதற்கான ஒரு விளக்கம் அந்த இடத்துல வரும். பகவான் சொல்லுவாரு, அர்ஜுனன் ஆச்சாரியர்கள் எழுதுறது அதுல 11.3ல நமக்கு எல்லாமே தெரியும். பிளஸ் இந்த விராட்ட ரூபத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, மற்ற எல்லாவற்றை காட்டிலும் பகவான் தான் அவருடைய ஆதிக்கம். இஸ் த சுப்ரீமசி, தட் சுப்ரீம் லார்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா? எல்லாத்துலயும் நிறைய தேவர்கள் இருக்காங்க, பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாரை காட்டிலும் இந்த காரணகர்த்தான்னு சொல்றோம் இல்லையா, ஈஸ்வர பரமகிருஷ்ணா. அந்த மாதிரி பார்க்கும்போது இவர் தான் அனைத்திற்கும் மூல காரணம். யாருக்கு மூல காரணம்? ஜட இயற்கைக்கு மூல காரணம் அவர்தான். ஜீவராசிகளுக்கு, தேவர்களுக்கு, அவருடைய அவதாரங்களுக்கு, பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறாரு மகாவிஷ்ணு, எல்லாத்துக்குமே காரணம் அப்படி பார்க்கும்போது இந்த பகவான் தான் இந்த விராட்ட ரூபத்தை இப்ப காண்பிக்கிறார் அப்படிங்கிற விஷயம்தான். இந்த விராட்ட ரூபம் யார் காட்டுறாருன்னா கிருஷ்ணர் காட்டுறாரு. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இது காரணோதகஷாய் விஷ்ணுவோ, கர்ப்போதகஷாய் விஷ்ணுவோ, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு அவதாரங்களோ எதுவுமே காட்டல. ஸோ டைரக்டா பகவான் கிருஷ்ணர் காண்பிக்கக்கூடிய ஒரு விராட்ட ரூபம். அதனால இட் இஸ் ப்ரூவ்டு அவர்தான் பகவான், அவர்தான் உச்ச நிலையில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லா விதமான குழப்பங்கள், எல்லா விதமான சந்தேகங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகின்றன. எதற்கு என்றால் பகவானினுடைய கருணையினால் பகவானை பற்றிய அந்த ஆற்றலை முழுமையாக அர்ஜுனன் தெரிந்து கொள்கிறான். சாதாரண நண்பன் கிடையாது. எங்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்டு சாதாரணமான ஃப்ரெண்டு கிடையாது. இவர் சுப்ரீம் ஃப்ரெண்டு. நம்ம ஒரு நண்பனை பத்தி ஒண்ணுமே தெரியாம அவரோட நம்ம ஃப்ரெண்டா இருப்போம். ஆனா அந்த நண்பன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கின்றான். பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய கல்வி அறிவு பெற்றவனா இருக்கலாம், அந்த அளவுக்கு சமுதாயத்துல செல்வாக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் அவனை ஒரு சாதாரண நண்பனாக பார்த்து கொண்டிருப்போம். ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே டெவலப் ஆகாது இல்லையா? நிறைய பேர் வாழ்க்கையில அந்த மாதிரி நடந்திருக்கலாம். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நிறைய பேரோட ஒரு ஃப்ரெண்டா இருப்போம். அப்போ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்திலாம் நம்ம கவலைப்படவே மாட்டோம். ஒரு ஸ்டேஜ்ல தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும், இல்லைன்னா ஒரு அனுதாபம் வரும். அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் மாறிடும். அந்த மாதிரி இங்க அர்ஜுனனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சாதாரண நண்பனாக பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு பகவானுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சது. அந்த மாயையிலிருந்து அவன் முழுமையாக நிவர்த்தி அடைகிறான். அதனால்தான் இந்த ஸ்லோகம் எழுதும் போதே மத் அனுகிரகய பரமம், அவருடைய ஒரு கருணையினால் மட்டுமே, நீங்க செஞ்ச ஒரு கருணையினால் தான் குஹ்யம் அத்தியாத்ம சமக்னிதம், இந்த ஆன்மீக அறிவை பற்றி நீங்கள் எனக்கு பேசியிருக்கிறீர்கள். இட்ஸ் அ குஹ்யா மீன்ஸ் நாட் வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளவு ரகசியம். இதை அவ்வளவு எளிதாக யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பேசிய விஷயங்கள் என்ன? யத் துவயோக்தம் வச்சஸ்தேன, துவய பிளஸ் உக்தம் அப்படின்னா யூ ஹேட் ஸ்போக்கன், நீங்க பேசியிருக்கீங்க. என்ன பேசியிருக்காரு? அதுக்கு முன்னாடி லைன் போனீங்கன்னா தெரியும். இந்த குஹ்யம், அந்த ரகசியமான அந்த அறிவு என்பது உங்களால் பேசப்பட்டது. அது கேட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சு? மோகோ அயம் விகதோ மமா, மோகம், இலூஷன், அந்த மோகம் என்னை விட்டு சென்று விட்டது. விகடா மீன்ஸ் என்னை விட்டு அது போயிடுச்சு.
ஸோ அந்த மோகம் போயிடுச்சு அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல மோகம் இல்லை. இதை வந்து பின்னாடி 18வது அத்தியாயத்திலையும் அர்ஜுனன் இதை பத்தி பேசுவான், எனக்கு மோகமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் 10th சாப்டர்ல 11th ஸ்லோகாலேயே he has already told இல்லையா, பகவானை பத்தி பேசும்போது யூ ஆர் த பிரம்மம், யூ ஆர் த பரமாத்மா, யூ ஆர் த உத்தமம் அப்படின்னு எல்லா விஷயமுமே அவன் அந்த இடத்துல பேசியாச்சு. ஆனால் இந்த இடத்துல அவன் எதுக்காக கேட்கிறான் அப்படிங்கும்போது இட் இஸ் ஃபார் லோக சங்கர்கா. லோக சங்கர்கா அப்படின்னா மற்றவர்களுடைய பலனுக்காக, லோகத்தினுடைய சுபிக்ஷத்திற்காக, மற்றவர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக இது இங்கு பேசப்படுகிறது அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம். ஸோ இதனுடைய ஃபுல் பர்போர்ட் வினோத் பிரபு நீங்க படிங்க பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தினுடைய முழு பொருளுரையையும் படிங்க. கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகின்றது. பொதுவாக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவரே மூல காரணம். கிருஷ்ணர் ஓர் அவதாரம் அல்ல, அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இது முந்தைய அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டது. இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெளிந்துவிட்டது என்று கூறுகின்றான். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாகவோ தனது நண்பனாகவோ இனிமேல் அர்ஜுனன் நினைக்கப் போவதில்லை. மாறாக எல்லாவற்றுக்கும் மூலமாக எண்ணுகின்றான். கிருஷ்ணரை போன்ற சிறந்த நண்பரை பெற்றிருப்பதால் அர்ஜுனன் மிகுந்த உற்சாகமும் பெருமிதமும் கொள்கின்றான். ஆனால் எல்லாவற்றுக்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை தான் ஏற்றுக்கொண்டாலும் பிறர் இதனை ஏற்காமல் இருக்கலாம் என்று அவன் இப்போது எண்ணுகின்றான். எனவே கிருஷ்ணனுடைய தெய்வீக தன்மையை அனைவரின் மத்தியிலும் நிலைநிறுத்துவதற்காக விஸ்வரூபத்தை காட்டும்படி கிருஷ்ணனிடம் அவன் இந்த அத்தியாயத்தில் வேண்டுகின்றான். உண்மையில் ஒருவன் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனனை போன்று அச்சமுறுகின்றான். ஆனால் கருணையின் உருவாகிய கிருஷ்ணர் இதனை காட்டிய பிறகு தன்னை மீண்டும் தனது சுய உருவத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். நான் உனது நன்மைக்காகவே உம்மிடம் பேசிக் கொண்டுள்ளேன் என்று கிருஷ்ணர் பலமுறை கூறியவற்றை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கின்றான். மேலும் தனக்கு நிகழ்வை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையாலே என்பதை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கின்றான். எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்று, அவரே எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார் என்றும் அர்ஜுனன் தற்போது முழு நம்பிக்கையை வைத்துள்ளான். பரமாத்மாவாக எல்லா இடங்களிலும் வீற்றிருக்கிறார். அதை பார்த்த உடனே பேசினதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அந்த விராட்ட ரூபத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவது இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஸ்லோகா நம்பர் 2 வந்துட்டு லக்ஷ்மி ரூபினி மாதாஜி இருக்கீங்களா? சாந்த ரூப பிரபு இருக்கீங்களா? 2 பேரும் கொஞ்சம் வெளில இருக்கும் பிரபு. வெளில இருக்கீங்களா? சரி, ஓகே. பிரேமமாய் பரமேஸ்வரி மாதாஜி நீங்க படிங்க மாதாஜி, ஸ்லோகம் படிங்க. சரிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. பவ அவ்யௌ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரஜோ மயா சத்த கமல பத்ராக்ஷ மகாத்மியம் அபிசாவ்யம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இருக்கட்டும் மாதாஜி. சுமித்ரா மாதாஜி நீங்க டிரான்ஸ்லேஷன் பர்போர்ட் 2 படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாளியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். பொருளுரை. தாமரை கண்களை உடையவர் கிருஷ்ணருடைய கண்கள் தாமரை மலரின் இதழ்களை போன்று தோன்றுகின்றன என்று பகவான் கிருஷ்ணரை அர்ஜுனன் மகிழ்ச்சியுடன் அழைக்கிறான். ஏனெனில் முந்தைய அத்தியாயம் 1 அகம் கிருஹஸ்தனஸ்ய ஜகத பிரபவக பிரளயஸ் ததாய், இந்த மொத்த ஜட உலகத்தின் தோற்றம் மற்றும் மறைவிற்கான மூலம் நானே என்று கிருஷ்ணர் அவனிடம் உறுதியளித்திருந்தார். பின்னர் இதனை பற்றிய விளக்கங்களை அவர் பகவானிடமிருந்து விவரமாக கேட்டறிந்தார். எல்லாவிதமான தோற்றம் மற்றும் மறைவிற்கு மூலமாக உள்ள போதிலும் கிருஷ்ணர் அவற்றில் இருந்து தனியாக விளங்குகிறார் என்பதையும் அர்ஜுனன் அறிவான். ஏனெனில் தான் எல்லா இடங்களிலும் பரவியுள்ள போதிலும் அவ்வெல்லா இடங்களிலும் தனிப்பட்ட முறையில் இல்லை என்பதை பகவான் 9ஆம் அத்தியாயத்தில் கூறினார். கிருஷ்ணரது அத்தகைய அச்சிந்திய சக்தியை முழுமையாக புரிந்து கொண்டதாக அர்ஜுனன் இங்கு ஒப்புக்கொள்கிறான். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்லோகத்துல வந்துட்டு
முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அர்ஜுனன் வந்து பகவான் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி, அவர் தான் பரம புருஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தெரிஞ்ச, அது புரிந்து கொண்ட ஒரு சந்தோஷத்தில் அந்த சந்தோஷத்தில் பகவானை கமல பத்ராட்ச தாமரை கண்களை உடையவனே அப்படின்னு பகவானை போற்றி போகிறான். கமல பத்ராட்சா அப்படிங்கிறது பகவானை பல்வேறு விதங்களில் அர்ஜுனன் அழைத்து கொண்டு வந்தான் இல்லையா. இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்தாச்சு, பகவானை வந்து பல்வேறு பெயர்களில் அழைக்கிறான். இந்த மாதிரி குறிப்பாக சொல்வது பகவானின் அழகை வர்ணிக்க கூடியது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவருடைய செயல்களை வர்ணித்தது இல்லையா. ரிஷிகேஷா, மதுசூதனா அப்படின்னு பல்வேறு பெயர்கள் சொல்லும் போது, தாமோதரா, ஜனார்தனா அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ஏதோ ஒரு செயல்களை மையப்படுத்தி அந்த பெயர் அப்படி கூறப்பட்டது. ஆனால் இந்த கமல பத்ராட்சா அப்படிங்கும்போது பகவானினுடைய ஒரு அழகை, அவனுடைய கண்ணுக்கு வந்து இந்த இடத்துல எப்படின்னா, பகவானுடைய விராட்ட ரூபம் வரப்போகுது, அவருடைய கண்களை அவனால் பார்க்க முடியாது. அப்படியே தக 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 தகன்னு எரியும் இல்லையா அந்த கண்கள், பார்ப்பதற்கு அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட கண்களை வைத்து கொண்டிருந்தாலும் பகவானை சாதாரண ரூபத்துல பார்க்கும்போது அவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. அதனால இந்த இடத்துல அந்த கமல பத்ராட்சான்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, குளிர்ச்சியை தரக்கூடிய கண்களை உடைய பகவானே, உங்களை பற்றி நான் தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல. ஏதாத் யோனி பூதானி ஷர்வாணிதி உபதாரையா, எல்லா சிருஷ்டிகளுமே, பகவான் செய்த எல்லா சிருஷ்டிகளுமே ஆதாரம் அப்படிங்கிறது பகவான். இரண்டு வகைப்படுகிறது, ஒண்ணு வந்து ஆன்மீகம், ஒண்ணு வந்து பௌதீகம் இல்லையா. இரண்டுக்குமே யாரு காரணம் என்றால் அந்த பகவான் தான் காரணம். அதனுடைய சிருஷ்டி பிளஸ் அதனுடைய அழிவு ரெண்டுத்துக்குமே அந்த பகவான் தான் காரணம். அதனால அந்த விஷயம் இவனுக்கு தெரிந்து அந்த குளுமையான கண்களை உடைய பகவானே அப்படின்னு அவனுடைய விண்ணப்பத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றான். விராட்ட ரூபத்தை அவர் காட்ட போறார் இல்லையா. எதுக்காக நான் கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இஸ் மேக்கிங் அந்த ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு இன்னும் வலுப்படுத்துகிறான். பகவான் வந்து எங்கேயாச்சும் ரெஃப்யூஸ் பண்ணிட போறாரோ அப்படிங்கிறதுக்காக. மத்தக பரதரம் நான் அந்யத் கிஞ்சித் அஷ்டி தனஞ்சயா, எல்லாத்தையுமே நீங்கள் மீட்டெடுத்தவர் இல்லையா. இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே மீட்டெடுத்தவர் நீங்கள் தான் உண்மை, பரம உண்மை, உங்களுக்கு மேல எதுவுமே கிடையாது, எல்லாமே உங்களை தாங்கி இருக்கின்றன. அந்த ஸ்லோகம் தெரியும் இல்லையா, எப்படி ஒரு மணி முத்து மாலை அந்த கயிற்றில் தாங்கி இருக்கிறதோ அது போல எல்லாமே நீங்க தான் காரணம். அப்படி இருக்கிறதால உங்களை நான் பிரார்த்தனை செய்கிறேன், எனக்கு அது தெரிய வேண்டும். இவ்வளவு பெருமைகள், இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் உங்களை பற்றி யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இன்கன்சீவபிள் பொட்டன்சின்னு சொல்றாங்க இல்லையா, அது உங்களை பற்றி என்னால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் தனியாக, அதாவது நிர்குணம் சொல்றோம்ல, நிர்குணவாதி, எல்லா குணங்களுக்கு காரணமாக இருந்தாலும் கூட யூ ஆர் அவே ஃப்ரம் தட் குணாஸ். நீங்க வந்து தனியாக நீங்க இருக்கிறீங்க. மயா தத்தம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா, இந்த பிரபஞ்சம் வெளிப்படுத்தாத நிலையில் இருப்பது கூட என்னால் தான் வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது இதற்கும் நான் தான் காரணம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாருல 9.4ல. எல்லாமே என்னை தாங்கி இருக்கின்றன, ஆனால் அவற்றில் நான் இல்லை அப்படின்னு சொல்றாருல. அதுதான் இந்த இடத்துல அர்ஜுன் அதை எடுக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு சாதாரண ஒரு ஜட இந்திரியங்கள், கிராஸ் சென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜட இயற்கையின் மூலமாக உங்களை எங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகா சொல்வாரு, அத்தக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நா பவே கிரஹ்யம் இந்திரியை. பகவானினுடைய பெயர், புகழ், அவருடைய லீலைகள், இதை சாதாரணமாக பௌதீக இந்திரியங்களோடு நம்மால் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. தூய்மையான பக்தியில் எவன் ஒருவன் இருக்கின்றானோ, நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். யோகம் ஐஸ்வரம், அந்த யோகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? பக்தியில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். சோ இந்த இடத்துல பகவானை கமலக்கண்ணா, அதாவது தாமரை கண்களை உடையவனே அப்படின்னு கேட்பதற்கான ஒரு காரணம் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாரு அந்த இடத்துல. சோ இதுதான் நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு புரிதல். இந்த ஒரு புரிதலோடு we are going into ஸ்லோகா நம்பர் 3. ஸ்லோகா நம்பர் 3 பார்க்கலாம். ஸ்லோகா 3.
ஓகே, வேதியப்பன் பிரபு நீங்க படிங்க பிரபு. பிரபு படிக்கிறேங்க பிரபு. படிங்க மாதாஜி. ஸ்லோகா 3 படிங்க. வேதியப்பன் பிரபு நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஏவம் ஏதத் யதா ததவம் ஆத்மானம் பரமேஸ்வர திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண. வேதியப்பன் பிரபு டிரான்ஸ்லேஷன் படிங்க. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். ஹரே கிருஷ்ணா. அந்த பிரபஞ்ச தோற்றத்தின் உட்பகுதியில் அந்த யூனிவர்சல் சொல்றோம் இல்லையா, என்டையர் யூனிவர்ஸ், எல்லா பிரபஞ்சத்திலுமே பகவான் அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த ரூபம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படி நீங்க வியாபித்திருப்பீர்கள், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு நீங்க சொல்லுங்களேன் அப்படிங்கிறார். ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா 11.1க்கு நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அந்த பொருளுரையில பகவானினுடைய அந்த ஐஸ்வர்யங்கள், அந்த திவ்யத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி இந்த இடத்துல. எதனால் அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கின்றான்? நம்ம பார்த்தோம், லோக சங்கர்கா, மற்றவர்களுடைய ஒரு நலனை கருதி அப்படின்னு பார்த்தோம். அதே போல இந்த இடத்துல he wanted to establish, அர்ஜுனன் எஸ், பகவான் நிறைய விஷயம் நம்மகிட்ட சொல்லிட்டாரு, எல்லா இடங்களிலும் நான் வியாபித்திருக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய ஒரு பொருளுரையிலேயே பிரபுபாதர் எழுதுறாரு அதை பத்தி. அப்படி இருக்கும்போது அந்த திவ்யமான அந்த நிலை, டிவைனிட்டின்னு சொல்றோம்ல, அந்த திவ்யமான நிலையை நான் நிரூபிக்க வேண்டும். அவன் அந்த கேள்வியை கேட்டு பகவான் அதை காட்டும் போது அந்த ஒரு பதமானது இங்கு நிரூபிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறமா பார்த்தா மற்றவங்க எல்லாரையுமே, யாருக்கெல்லாம் இந்த பிரம்மவாதிகள் சொல்றோம் இல்லையா, இம்பர்சனலிஸ்ட் சொல்றோம் இல்லையா, அந்த இம்பர்சனலிஸ்ட் அப்படிங்கும்போது they are also like a bhaktas only. அவங்களுக்கு there is no personal desire, அவங்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் உங்களை பற்றிய ஒரு புகழ். என்ன காரணம் என்றால் அவர்கள் உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை காண்பிப்பதின் மூலமாக உங்களுடைய உருவத்தை பற்றி அவர்களும் தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பர்சனல் ஃபார்ம், உருவத்தோடு பகவான் இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும் அவங்களுக்கு. அதற்காகவும் அர்ஜுனன் கேட்பதாக ஆச்சாரியர்கள் எழுதுகிறார்கள். அதே போல போலித்தனமாக பகவானை பற்றி போலித்தனமான ஒரு சில பேரு அவரை பற்றி பேசுறாங்க இல்லையா, அதை எடுப்பதற்காகவும் இந்த ரூபத்தை பார்ப்பதின் மூலமாக ஒரு ப்ரூஃப், ஒரு விட்னஸ் மாதிரி ஆயிடுது. அதனால இந்த காரணங்களுக்கெல்லாம் அந்த புருஷோத்தமனை பார்க்க வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் ஆசைப்படுகிறான். அப்படிங்கிறது தான் நம்ம இங்க புரிஞ்சுக்க போறோம். இதுல 11.1 ஃபர்ஸ்ட் அந்த எவ்வளவு பெரிய பர் போட்டது, ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். சின்னதா. ஓகே, பத்மாவதி மாதாஜி அந்த 11.1ல ஒரு ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் படிங்களேன். எஸ் பிரபுஜி. கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகிறது. பௌதிக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவரே மூல காரணம். கிருஷ்ணர் ஓர் அவதாரம் அல்ல, அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இது முந்தைய அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டது. படிக்குவா பிரபுஜி? அடுத்த அர்ஜுனன் மாயையில். எஸ் பிரபுஜி. இப்பொழுது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெளிந்து விட்டது என்று கூறுகின்றான். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாகவோ தனது நண்பனாகவோ இனிமேல் அர்ஜுனன் நினைக்கப் போவதில்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் மூலமாக எண்ணுகின்றான். கிருஷ்ணரை போன்ற. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பேசின பாயிண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு ஆதாரமாக நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தாச்சு. அந்த புருஷோத்தமன் பகவான் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி, பரம்பொருள், எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார். சோ மற்றவர்களுக்கு அது தெளிவுபடுத்த வேண்டும், பிரம்மவாதிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தவறான எண்ணங்கள் உடையவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இங்கு அர்ஜுனன் பகவானை முழுமையாக, சோ அர்ஜுனனுக்கு இங்க என்ன ஒரு பெரிய வேலை அப்படின்னா, பகவான் கூறிய அத்தனை விஷயங்களையும் அவன் ஏற்றுக்கொண்டு இஸ் ஃபுல்ஃபில்லிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படின்னா ஆரம்பத்துல பார்க்கும்போது எப்படி அந்த பரம்பரை மூலமாக அந்த ஞானம் வருகிறது அப்படின்னு, அது போல இந்த இடத்துல அர்ஜுனன் இவர்தான் பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
அவன் மற்றவர்களுக்கும் நிரூபிக்க வேண்டும். ஸோ அவன் மூலமாக இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிய வேண்டும். தட் டிசைபிளிக் சக்சஷன் சொல்றோம் இல்லையா, அந்த நாலேஜ். அந்த மாதிரி பார்க்கும்போது அர்ஜுனன் இதுக்காகலாம் இதை கேட்கின்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம். 4வது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் ஆச்சாரியார்கள். இது எல்லாமே அவன் கேட்பது எப்படி கேட்கின்றான் என்றால் மிகவும் பணிவோடு கேட்கின்றான் அப்படிங்கிறதை விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், 4வது ஸ்லோகம். ரஜேஸ்வரி மாதாஜி இருக்கீங்களா? 4th ஸ்லோகா படிங்க பார்க்கலாம். இல்லைன்னா விட்டுருங்க. இல்லையா மாதாஜி? பக்கத்துல இல்லையா? வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் படிச்சு ஓகே, அகிலா மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா ஸ்லோகம்? ஓகே ப்ரோ. மன்யசே யதி தச் சக்கியம் மயாத் சிருஷ்டும் இதி பிரபோ யோகேஸ்வர ததோ மேத்வம் தர்ஷயாத்மானம் அவ்யயம். ஹரே கிருஷ்ணர். அந்த டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க. உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால், எம்பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இடத்துல அவருடைய ஒரு பணிவு, மன்யசே யதி தச்சாக்கியம். உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு பணிவா நம்ம கேட்போம்ல, காட்டுறா அப்படின்லாம் சொல்லாம பணிவாக உங்களால் முடிந்தால் எனக்கு மயா திரஷ்டம் இதி பிரபு, உங்களுடைய அந்த ரூபத்தை எனக்காக காண்பிக்க வேண்டும். யோகேஸ்வரா பகவானை இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, யோகேஸ்வரா பல்வேறு யோக சித்திகளுக்கு அதிபதியாக இருப்பவர். பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் அவர் எப்படிலாம் அவன் வர்ணிக்கிறான் பாருங்க. கமலபத்ராக்ஷா அப்படின்னு சொன்னவர் இப்ப அடுத்தது யோகேஸ்வரா. இந்த மாதிரி ஒரு பெரிய உருவம் இருக்க போது நான் எல்லா இடத்துலயுமே வியாபித்திருக்கேன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா ஒரு யோகேஸ்வரனால தான் முடியும், ஒரு யோகியால் தான் முடியும். இந்த மிஸ்டிக் யோகின்னு சொல்லுவாங்க இல்லையா, பல்வேறு வகையான மாயாவி கலைகளை உடையவன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த யோகேஸ்வரா உங்களுடைய புகழையும் அழியாத புகழ், அந்த புகழுக்கு எப்போதுமே அழிவு கிடையாது. தர்ஷயாத்மானாம் அவ்யயம், அதை எனக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டும். சோ இந்த இடத்துல அவருடைய பண்பு, அவருடைய பணிவு, அதுதான் இங்கு பேசப்படுகிறது. பணிவுக்கும் கர்வத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கர்வத்தில் இருப்பவன் உத்தரவு பிறப்பிப்பான், எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் தரப்படுகிறது. சோ அந்த பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்தில் அர்ஜுனனால் நிரூபிக்கப்படுகிறது. ஒரு சுவையான ஒரு இன்சிடென்ட். பிரபுபாதர் ஒரு வாட்டி டிவோட்டிஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு மேற்கத்திய ஒரு பக்தர் அவர் சொல்றாராம் பகவான் கிட்ட, பிரபுபாதிட்ட சொல்றாராம், பிரபுபாத் நான் 6 மாசமா சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பகவான் கிருஷ்ணரை என்னால இப்ப ஈஸியா பார்க்க முடியுது என்னால அப்படிங்கிறாராம் அவரு. உடனே பிரபுபாதர் சொன்னாராம், 6 மாசம் நீ சாண்டிங் பண்ணி பகவானை பார்க்க முடியுது. அவர் சொல்றாரு, நான் நியமங்களை எல்லாமே கடைபிடிக்கிறேன், 6 months நான் ரெகுலரா சாண்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு தர்ஷனம், சரியான ஒரு தர்ஷனம் எனக்கு சம்டைம்ஸ் கிடைக்குது, சம்டைம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஒரு மாதிரி அந்த தோணி எப்படி இருந்ததுன்னா ஒரு ஆணவ தோணியாக இருக்கிறது. மீனிங் ஒரு ப்ரௌடா, நான் தான் சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு சம்டைம்ஸ் பார்க்க முடியுது, சம்டைம்ஸ் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசும்பொழுது பிரபுபாதருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே. அப்போ இந்த ஸ்லோகத்தை கோட் பண்றாராம் பிரபுபாதர். பண்ணிட்டு, பாத்தியா இந்த அர்ஜுனன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் அர்ஜுனன் அவனே பகவான் கிட்ட எப்படி பணிவா இருக்கான் பாரு, அந்த ரூபத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. அவன் பக்கத்திலே இருந்தா கூட பகவானுடைய அந்த விராட்ட ரூபத்தை பார்க்கணும்னு அவன் கேட்கிற தன்மை எப்படி இருக்கிறது பார்த்தாயா அப்படின்னு. இதுல இருந்து அந்த பணிவு, இந்த 4 ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்லோகங்களுமே அர்ஜுனன் பகவானிடம் விண்ணப்பித்து அந்த ரூபத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு முறையிடுவது தான். இப்ப 5ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 5ல இருந்து 8 வரைக்கும் பகவான் அந்த ரூபத்தை விளக்க போகிறார், காமிச்சிடுறாரு, அவர் காட்ட ஆரம்பிச்சிடறாரு. அந்த 5வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கும்போதே அவருடைய ரூபமானது காண்பிக்கப்படுகிறது. அப்படியே ஒவ்வொன்னா விளக்குறாரு. அந்த ரூபத்தை காட்டிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு சின்னதா ஒரு பிக்சரை பார்த்துட்டு அதுல என்ன இருக்கு, என்ன டிராயிங் போட்டிருக்காங்க, அந்த டிராயிங்க்கு என்ன அர்த்தம் கூட நமக்கு தெரியாது. அதுவும் எஸ்பெஷலி இந்த மாடர்ன் ஆர்ட் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெயிண்ட சவுத்துல அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும்.
அந்த பெயிண்ட் வரைஞ்சவன் தான் சொல்லுவான், இந்த இடத்துல பாருங்க இதுக்கு இப்படி அர்த்தம் இருக்கு, அப்படி அர்த்தம் இருக்கு அப்படின்னு. பார்ப்பவர்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அது போல பகவான் அந்த ரூபத்தை காண்பிக்க துவங்கிய உடனே he started describing. பகவான் ஒண்ணுன்னா விவரிக்க துவங்குகிறார். அதுதான் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அது எதுவுமே அவனுக்கு புரியாத நிலையில, சரியா பார்க்க முடியாத நிலையில இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு அந்த திவ்யமான கண்கள் தரப்படுகின்றன. சோ அந்த திவ்யமான கண்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பகவான்ஸ் ஃபார்ம் இஸ் டிஸ்பிளேட். அவருடைய ரூபம் காண்பிக்கப்பட்டு விட்டது. அது காண்பிக்கப்படும் போது என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பகவான் இங்கு கூறிக்கொண்டிருக்கிறார். சோ 5வது ஸ்லோகம் படி. விஜயேஸ்வரி மாதாஜி இருக்கீங்களா? ஸ்லோகா நம்பர் 5. श्रीभगवानुवाच पश्य मे पार्थरूपाणि शतशोक सहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च. Translation also, please. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், ஒரு மகாவின் மகனே, எனதன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. ஹரே கிருஷ்ணா. புவனேஸ்வரி மாதாஜி பொருளறி படிங்க பார்க்கலாம். பர்போட். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் கொஞ்சம் வெளில இருக்கேன். அப்படியா? ஜெயலட்சுமி மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இருக்கும் பிரபு. படிங்க மாதாஜி, பொருளுரை படிங்க பார்க்கலாம். ஸ்லோகம் 5க்கு. ஸ்லோகம் 5க்கா? மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாய்க்கு ஜெய். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் 6 பதிவு 5 தானே பிரபு? ஆமா மாதாஜி, 5. அதேதான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருதாவின் மகனே, எனதன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. ஹரே கிருஷ்ணா. சோ வேண்டாம் மாதாஜி, நான் அப்புறமா படிக்கலாம். இப்ப ஆக்சுவலா 5லிருந்து 8 வரைக்குமே பகவான் அந்த ரூபத்தை காண்பிக்கிறார். அதை பத்தி தான் பேச போறாரு. ஸோ நம்ம 8 வரைக்கும் ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுல கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம விராட்ட ரூபம் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 6வது ஸ்லோகம். அச்சுதா பிரபு 6வது ஸ்லோகம் படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பஷ்யாதித்யான் வாஷூன் ருத்ரான் அஸ்வினௌ மிருதஸ்ததா பகுன் யத்ருஷ்டபூர்வாணி பஷ்யாஷர்யாணி பாரத. தேங்க்யூ பிரபு. கிருஷ்ண கார்த்திக் பிரபு, நீங்க டிரான்ஸ்லேஷன் பிளஸ் பர்போர்ட் படிங்க பார்க்கலாம். பாரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன்பு யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார். சோ பகவான் இங்க ஒரு ரூபத்தை காண்பிக்கும் போது எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இதுல நம்ம ஒன்றும் ஒரு ஸ்பெஷல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒண்ணுமே கொடுக்கல ஆச்சாரியர்கள் எல்லாமே. இது டைரக்ட் மெசேஜ் பை கிருஷ்ணா டு அர்ஜுனா. ஸோ யாரெல்லாம் அங்க இருக்காங்க அப்படின்னு அதை சொல்றாரு அவரு. அடுத்தது ஸ்லோகா நம்பர் 7. தினகரன் பிரபு ஸ்லோகம் 7 படிங்க பார்க்கலாம். ஸ்லோகா 7 படிக்கணும். ஜெகைத்தம் ஜகத் குருஸ்தாஸ்னம் பஷ்யாஸ்தத சகசாரம் நமஹேகம் கூடாஷா யா சந்யாத்த பிரஸ்துதாம் இச்சஸ்யே. தேங்க்யூ பிரபு. மங்கள் நித்தாய் பிரபு, டிரான்ஸ்லேஷன் பர்போர்ட் படிக்க முடியுமா? இருக்கீங்களா? வெளியே இருக்கீங்களா? சர்வீஸ்ல இருக்கீங்களா? படிக்கிறேன் பிரபு. 7 ஸ்லோகா 7 டிரான்ஸ்லேஷன் பர்போர்ட். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். எப்போது நீ விரும்புபவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்றவை, அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன.
பொருளுரை. ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்தையும் காண யாராலும் முடியாது. மிகவும் முன்னேற்றமடைந்த விஞ்ஞானியும் உலகின் மற்ற பாகங்களில் நடப்பதை அறிய முடியாது. ஆனால் அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் உலகின் எல்லா பகுதிகளிலும் நடப்பவை அனைத்தையும் காண முடியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அர்ஜுனன் எதை காண விரும்பினாலும் அதனை காண்பதற்கான சக்தியை கிருஷ்ணர் அவனுக்கு கொடுக்கிறார். இவ்வாறாக கிருஷ்ணனுடைய கருணையால் அர்ஜுனன் எல்லாவற்றையும் காண முடிகின்றது. ஹரே கிருஷ்ணன். ஸோ பகவான் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது இப்போ பகவானுடைய ஒரு கிருப்பையின் மூலமாக அந்த திவ்ய ஞானம், அதாவது திவ்யமான கண்கள் சொல்றோம் இல்லையா, அந்த திவ்யமான கண்கள் அவருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தது ஸ்லோகா நம்பர் 8. ந து மாம் சக்ஷசே திருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஷ் பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். பத்மாவதி மாதாஜி, ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் படிங்க போதும். ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன். எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த 4 செட் ஆஃப் ஸ்லோகப்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல பகவான் 11.5ல வந்து பகவான் தன்னுடைய பல்வேறு வகையான ரூபங்களை காண்பிச்சுட்டு அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா பாரு, என்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே பாரு, என்னுடைய விராட்ட ரூபத்தை பாரு, எல்லாமே பாரு, எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாரு. அடுத்ததுல வந்து அவருடைய அந்த ரூபத்தினுடைய அழகு பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு அம்சமாக இருக்கிறது. பிரமிக்கத்தக்க வகையில் அந்த ரூபங்கள் இருக்கின்றன. அதுல யாரெல்லாம் இருக்காங்க? ஆதித்யர்கள் இருக்கார்கள், வசுக்கள் இருக்கிறார்கள், ருத்ரர்கள் இருக்கிறார்கள், அஸ்வினி குமார்கள் இருக்கிறார்கள், மற்ற தேவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையுமே அவர் காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி யாருமே கேட்டதும் கிடையாது, இதுக்கப்புறம் யாரும் பார்க்க போறதுமே கிடையாது. பகவான் இந்த இடத்துல அர்ஜுனனுக்காக காண்பிப்பது என்றால் இதற்கு முன்பு யாராலும் பார்க்கப்படாதது, யாராலும் கேட்கப்படாதது. அர்ஜுனன் கூட ஒரு நண்பனாக மிகவும் முதிர்ச்சி பெற்ற ஒரு பக்தனாக மாறும் நிலையில்தான் பகவானை பத்தின தெரியாத விஷயங்கள் எல்லாமே அவர் தெரிந்து கொள்ள துவங்குகிறான். இது முன்னாடி வரைக்கும் அர்ஜுனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியவே தெரியாது இல்லையா, சாதாரணமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா இதுக்கப்புறமா தான் அர்ஜுனுக்கே அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கறத விளக்கக்கூடியது அந்த 6வது ஸ்லோகம். பிளஸ் 7வது ஸ்லோகத்துல வந்து இந்த எல்லா பிரபஞ்சத்தினுடைய ஒரு பார்வையாக இருப்பதே அந்த பகவான் தான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நகரக்கூடியது, நகராமல் நிலை பெற்று இருக்கக்கூடிய எல்லா உருவமும் காண்பிக்கப்படுகின்றது. என்டையர் பிரபஞ்சத்தினுடைய கண்களாக பகவான் எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாமே அந்த பகவான் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு. இத வந்து பிரபுபாதர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, மிகவும் கைத்தேர்ந்தன்னு சொல்லக்கூடாது, ஹைலி குவாலிஃபைடு விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டால கூட பார்க்க முடியாது. நம்ம ஒரு இடத்துல ஒண்ணு உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஒரு சின்னதா அந்த ஏரியாக்குள்ள நம்மளால என்ன பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்க முடியும். ஆனா இங்க அர்ஜுனனுக்கு கம்ப்ளீட்டா பகவான் எங்கெல்லாம் வியாபித்திருக்கிறாரோ அத்தனையுமே அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த அத்தனையுமே காண்பிக்கப்படும் போது அந்த 3 காலங்களும் அவனுக்கு தெரிகின்றன. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். அந்த வருங்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கூட அர்ஜுனுக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கடைசி ஸ்லோகத்துல இதையெல்லாம் நீ பார்க்க வேண்டும். அந்த இடத்துல எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலா. பட் அர்ஜுனனால இதெல்லாம் ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. என்ன பிரைட் லைட், நீங்க வந்துட்டு உங்களை நல்ல ஒரு 12 மணி சுமாருக்கு நடு ரோட்ல நிக்க வச்சு மேல சூரியனை பாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சூரியனுடைய ரவுண்டு கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கண்ணு செட் ஆகும்போது ஒரு ரவுண்டு பால் மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது 12 மணிலாம் வேண்டாம், காலையில ஒரு 7:30 8 மணிக்கு அந்த உதயசூரியன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னால கூட அந்த வெளிச்சத்துல நம்மளால பார்க்க முடியாது. சோ இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். அதை பார்க்க வேண்டும் என்றால் பகவான் ஸ்பெஷல், he has to give us something, very special divine power he has to give பகவான். அதுதான் அந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் தருகிறார் அப்படின்னு. சோ இப்ப இதோட பார்க்கும்போது இந்த விராட்ட ரூபம் இல்லையா, இந்த விராட்ட ரூபத்துல பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த ரூபத்தை பார்த்தாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த இடத்துலயோ இல்ல வேற இடத்துலயோ யாரெல்லாம் பகவானுடைய விராட்ட ரூபத்தை பார்த்திருக்காங்க? பீஷ்மர், அர்ஜுனன், எங்க பார்த்தாரு? பீஷ்மர் எங்க பார்த்தாரு?
அவரோட அன்பு படுக்கையில படுத்திருக்கும் போது பார்த்தேன். விராட்ட ரூபதியா? பீஷ்மர் விஸ்வரூபத்தை. கரெக்ட், பட் எங்க பார்த்தாரு? அவங்களோட சபையில தான் பாப்பார் பிரபு. அவருடைய சபையில பாக்குறாரு. ஆமா, அம்பு படுக்கையில இருக்கும்போது பார்த்தது 400 ஃபார்ம் நாராயண சதுர்புஜ ரூபம். இந்த இடத்துல ஆக்சுவலா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடைபெறும் பொழுது அந்த அசம்பிளி ஹால் சொல்லுவோம் இல்லையா, அந்த கௌரவர்களுடைய ராஜ்யசபையா அந்த ராஜ்யசபையில பகவான் அங்க போறாரு. இது மகாபாரத்ல உத்தியோக பர்வத்துல ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். பாகவதத்துல நம்மளால அதெல்லாம் பார்க்க முடியாது. பாகவதம் வெரி லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் மகாபாரதா. அந்த உத்தியோக பருவத்துல போகும்பொழுது பகவான் ஒரு தூதுவனாக செல்கிறார். கடைசி அட்டெம்ப்ட் பண்றாரு. அங்கதான் வந்து அவர் பேசுறாரு, அட்லீஸ்ட் ஒரு கிராமமாச்சும் கொடு, அட்லீஸ்ட் ஒரு சின்ன இடமாச்சும் கொடு. அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே நோ சொல்லும்போது, சரி இவங்களை பயமுறுத்தி பார்க்கலாம், பயத்துல ஒருவேளை துரியோதனன் ஒத்துப்பானா பார்க்கலாம் அப்படிங்கும்போது அந்த விராட்ட ரூபம் இங்க காண்பிக்கப்படுகிறது. அங்க யாரெல்லாம் இருக்காருங்க? பீஷ்மன் இருக்கின்றான், துரோணாச்சாரியர், விதுரன் இருக்கின்றான், சஞ்சயன் இருக்கின்றான். அப்கோர்ஸ் சஞ்சயனுக்கு வந்து இந்த இடத்துலயும் காட்டப்படுகிறது. அந்த இடத்துல பீஷ்ம பிதாமாவும் இருக்கிறார், துரோணாச்சாரியாரும் இருக்கிறார், விதுரனும் இருக்கின்றான். ஈவன் திருதராஷ்டிரனுக்கு கூட ஒரு செகண்ட் கொடுக்கிறாரு அந்த கண் பார்வை பார்ப்பதற்கு. ஏன்னா அவன் ஒரு டெசிஷன் எடுக்கணும்ல, இந்த ரூபத்தை பார்த்துட்டு சண்டை வேண்டாம்னா நிறுத்துறான்னு பையனுக்கு சொல்லணும் இல்லையா. அதற்காக காண்பிக்கப்படுகிறது. உடனே அது மறைந்து விடுகிறது, திரும்பவும் அவருடைய குருடு மாதிரி ஆயிடுறான். இது காண்பித்த பிறகு கூட துரியோதனன் பார்க்கல, பட் மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவருடைய பவர் அந்த இடத்துல காட்டுறாரு, இஸ் அ வெரி பவர்ஃபுல் அப்படின்னா அப்ப கூட துரியோதனன் மனசுல இவர் வந்து பரம்பொருள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லை அவனுக்கு. அந்த மன முதிர்ச்சி இல்லை. அவரை கைது செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கிறான், பகவானை வந்துட்டு நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அது அப்படியே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் மகாபாரதம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டீடைல் இன் தட். அப்போ ஒரு வாட்டி கிடைக்குது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பகவானினுடைய இந்த ரூபம், இந்த ஒரு திவ்யமான ரூபம், பகவான் இஸ் அ சுப்ரீம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வேற யாராச்சும் பார்த்திருக்காங்களா? ஏதாவது படிச்சிருக்கீங்களா எங்கேயாச்சும்? யாராச்சும் முனிவர்கள் பார்த்த மாதிரி யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? பிரபு வந்து அந்த மலை மேல வந்து தலையை மட்டும் வச்சு பார்த்தாரு பிரபு. யாரு? பேர் தெரியல பிரபு. நான் டெம்பிள் கூட போயிருக்கேன் ராஞ்சியில. ஓகே, வேற யாரு பார்த்தா அப்படின்னா உத்தங்கா அப்படிங்கிறவரு. அவர் யாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாது, ஒரு சேஜ். அவர் ஆக்சுவலா இஸ் ஒரு மெண்டிகண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பகவானை நினைத்து நிறைய பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு உத்தங்கா, வெரி பவர்ஃபுல் சேஜ் அவர். அப்படி இருக்கும்போது பகவான் இந்த குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிச்சுட்டு துவாரகைக்கு திரும்பி போய்கிட்டு இருக்காரு. பகவான் ரதத்துல போயிட்டு இருக்கும்போது அப்ப இந்த உத்தங்கா அப்படிங்கிற ஒரு வழியில பாக்குறாரு. வழியில பார்த்து பகவானை வந்து கண்ணா பின்னான்னு, அவருக்கு தெரியாது இதுதான் பகவான் கிருஷ்ணன்னு தெரியாது அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து பகவானை வந்துட்டு எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ அவ்வளவு கேவலமா, ஒன்னால தாண்டா இவ்வளவு பெரிய சண்டையே வந்துச்சு அப்படின்னு பகவானை அவன் ரொம்ப கீழ்மையாக பேசும்பொழுது, அவருடைய அந்த அவருடைய பக்திக்கு மெச்சி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல நான் யார், எதற்காக இந்த யுத்தம் நடைபெற்றது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய இந்த ரூபம் காண்பிக்கப்படுகிறது. அது தெரிஞ்ச உடனே உத்தங்காவிடம் ஒரு பெரிய மாறுதல். இதுவுமே மகாபாரத்ல ஒரு சின்ன பகுதி. அந்த உத்தங்கா அதன் பிறகு எப்படி மாறுகிறான். ஸோ ஒரு சிறந்த பக்தனாக இருந்ததினால் இந்த பகவானை வந்துட்டு ஒரு கோவத்துல பகவானை திட்டுறதுக்கு கூட அந்த பக்தர்களுக்கெல்லாம் ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உயர்ந்த ஒரு பக்தி தொண்டு அப்படிங்கும்போது ஒரு நலம் விரும்பியாக, நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படிங்கிற அந்த நலம் விரும்பியாக அந்த உத்தங்க முனிவர் அவர் திட்டுறதை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அவனுக்கு அந்த விஸ்வரூபம் காண்பிக்கப்படுகிறது. கம்ப்ளீட்டா ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. உத்தங்காக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஸோ பகவான் சர்வ வியாபியாக எல்லா இடத்துலையுமே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த விஷயமெல்லாம் தெரிந்தாலும் கூட அவர் வந்து ஒரு தியரிட்டிக்கலா படிச்சவருக்கு பிராக்டிக்கலா காமிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருக்கு எல்லா விஷயங்களும் தரப்படுகிறது. அப்போ அவனுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு வரம் ஒண்ணு கொடுக்குறாரு. அவன் வந்து அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைன்னா, அவங்க போகும்போது ஒரு பாலைவன பாதை மாதிரி இருக்குது. மதுரா டு துவாரகா போற ரூட்ல
பாலைவன பகுதி, அதாவது வறண்ட பகுதி. பாலைவனம்னா உடனே நீங்க வந்து ராஜஸ்தான் டெசர்ட், துபாய் டெசர்ட் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு வறண்ட பகுதி, தண்ணியே இல்லாம அந்த அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பகுதி. அப்போ வந்து அவனுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரம் தருகிறார். நீ நினைக்கிற நேரத்துல உனக்கு தண்ணி ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரம் கொடுக்கும்போது அந்த வரத்தை இந்திரதேவன் சோதித்து பார்க்கிறான். இந்த முனிவர் சொன்னா தண்ணி கிடைக்கும்னு சொல்றாங்க, இவர் சொல்ல வச்சுட்டு தண்ணி அங்க இருக்கா பார்க்கலாமா அப்படின்னு. அதுவும் ஒரு சின்னதா ஒரு பாஸ்ட் டைம்ஸ், ஒரு லீலை, பகவானுடைய லீலை அந்த இடத்துல. சோ இந்த உத்தங்கா அப்படிங்கிறவர் பார்த்திருக்காரு. இந்த 3 பேருமே தான் பார்த்திருக்காங்க. இந்த 3 பேர்ல உத்தங்காவிற்கு காண்பித்ததற்கான ஒரு காரணம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அர்ஜுனனுக்கு காட்டுறாரு. நாட் ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் கிடையாது, முதல்ல வந்து கௌரவர்களுடைய ராஜ்யசபையில் காண்பிக்கிறார். அது காண்பிப்பதற்கான ஒரு காரணம் என்னது? அதர்மத்தை நிறுத்த வேண்டும். பிளஸ் துரியோதனனுக்கு ஒரு வார்னிங், என்ன சொல்லுவீங்க தமிழ்ல, ஒரு எச்சரிக்கை தர வேண்டும். அதர்மத்தை எப்படியாச்சும் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த தர்சனம் தரப்பட்டது, விஸ்வரூப தர்சனம். அர்ஜுனனுக்கு காண்பிக்கும் போது அர்ஜுனுக்கு எது காட்டுறாரு? ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம காரணம் சொல்லியாச்சு, அதர்மத்தை நிறுத்தணும், துரியோதனனை வந்துட்டு ஒரு எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு ஏன் காண்பிக்கின்றார்? மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக காமிக்கிறார் பிரபு முதல்ல. வேற நெக்ஸ்ட் அவர் கேக்குறாரு, அர்ஜுனர் கேக்குறாரு. பகவானோட விஸ்வரூபத்தை பார்க்கறது. வேற டவுட்டை கிளியர் பண்றாங்க பிரபு. நிறைய போலி சாமியார்கள் கலியுகத்துல வருவாங்கல்ல பிரபு. அர்ஜுனன் வந்து என்ன நிலையில இருந்தான்? ஆரம்பத்துக்கு போங்க, திரும்ப again you go to square one now. Chapter 1 குழப்பமான மனநிலை. அப்புறம் அறியாமையில் இருந்தார் பிரபு. அப்புறம் இதை உபதேசிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்படி நீ வந்து சூரியதேவனுக்கு உபதேசிச்சிருப்ப, ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அதை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் கிட்ட வந்துட்டீங்க நீங்க. எஸ் பிரபுஜி. அதாவது நான் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இது அர்ஜுனன் வந்து கேக்குறாரு, நீ நானும் ஒன்னதானே இருந்தோம், நீ எப்படி சூரியதேவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நானும் ஒண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பகவானை பத்தி? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன மாதிரி அப்ப அதை இன்னும் கொஞ்சம் விவரிங்க. நண்பனாக பகவானை நினைத்து கொண்டிருக்கும் போது அர்ஜுனனுடைய மனநிலை எப்படி இருந்தது? கேஷுவலா வாடா போடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதேதான். அதை எப்படி சொல்லுவீங்க அழகா? பகவான் ஒரு சாதாரண மனிதனா நினைச்சான். பகவானை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து கொண்டிருந்தான். இஸ் நாட் அ சுப்ரீம் பர்சன், இஸ் ஒன்லி மை ஃப்ரெண்ட். இல்லையா? அதே போல குழப்பத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு நிவர்த்தி தர வேண்டும். சோ இந்த காரணத்திற்காக அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் தரப்படுகிறது. முதல்ல கௌரவர்களுடைய சபையில் காண்பிக்கப்பட்டது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, தர்மத்தை நான் எப்படியாச்சும் நிறுத்த வேண்டும், அதை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. உத்தங்கனுக்கு காண்பிக்கும் போது அவன் ஒரு தவறான ஒரு புரிதலில் இருக்கின்றான் இல்லையா? அந்த பகவான் அப்படிங்கிற அந்த சக்தி அனைத்தையும் ஆளக்கூடியது, அந்த பரம்பொருள் என்பவர் அனைத்தையும் ஆளக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு அந்த இடத்துல புரிய வைக்கப்படுகிறது. சோ இந்த மாதிரி அந்த 3 விஷயங்கள் இதுல வந்து இந்த பர்போர்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் பெரிய பர்போர்ட்டா இருக்கு. சசிகலா மத்தஜி, நீங்க ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் படிங்க. பத்மமாயி நீங்க லாஸ்ட் 3 பேராகிராஃப்ஸ். ஓகே. ஹரே கிருஷ்ண பிரபு. இப்போ நம்ம கிருஷ்ணர் வந்து இப்போ குழந்தையா இருக்கும்போது ஒரு வெண்ணெய் சாப்பிட்டாருல பிரபு, ஆயத்தை வந்து காட்டும்போது உலகம் தெரிஞ்சு, அது எப்படி பிரபு? ஆமா, கரெக்ட். நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. நான் இன்னொரு 5 பேர் இருக்காங்க, அதை நான் மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் நான். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் பாருங்க. யாரெல்லாம் வந்து அதர் தேன் திஸ், இது வந்து முக்கியமான 3 பேர் நம்ம சொன்னோம். யசோதாமாய் பார்த்தது, யசோதாமாய் வந்துட்டு ஆக்சுவலா 2 வாட்டி பாக்குறாங்க. 2 வாட்டி பார்க்கும்போது, ஒரு வாட்டி அந்த குழந்தை கொட்டாவி விடும்போது, அப்போ அந்த வெண்ணெய் சாப்பிடுறாங்க இல்லையா, அந்த கொட்டாவி விடும்போது அப்போ ஒண்ணு தெரியுது அவருக்கு. அடுத்தது மண் சாப்பிடும்பொழுது வாயில மண் இருக்கா காட்டு அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஃபுல் பிரபஞ்சம், அதுல யசோதாமாயும் உட்காந்துட்டு இருக்கிறது அவருக்கு தெரியுது, யசோதாமாய்க்கு. சோ மகாபாரதத்துல அப்படித்தான் ரொம்ப சுவையாக எழுதிக்கிறாங்க. நம்ம வந்து வி கேனாட் கொஸ்டின் அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. பகவான் சர்வ வியாபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல யசோதாமாயும். கரெக்ட் பிரபு, நீங்க நான் அந்த பாயிண்ட் வச்சிருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். சோ இவங்க 4 பேருமே பார்த்திருக்காங்க. பிளஸ் அதர் தேன் தட் பீஷ்ம பிதாமா, விதுரா, அந்த சபையில இருந்தவங்க எல்லாமே பார்த்திருக்காங்க. தேங்க்யூ பிரபு.
ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 பேராகிராஃப் அந்த மாதாஜி படிங்க. டோட்டல் ஐ திங்க் 5 பேராகிராஃப் படிங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போட்டு படிங்க. சரி. 2 கரங்களுடன் இருக்கும் கிருஷ்ணரை தவிர வேறு எந்த உருவத்திலும் அவரை காண தூய பக்தன் விரும்புவதில்லை. அவரது விஸ்வரூபத்தை அவரது கருணையால் காணும் பக்தன் அதனை மனதால் காணவில்லை, ஆன்மீக கண்களால் காண்கின்றான். கிருஷ்ணரது விஸ்வரூபத்தை காண அர்ஜுனன் தனது மனதை மாற்றிக்கொள்ளும்படி கூறப்படவில்லை, பார்வையை மட்டுமே மாற்றிக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டான். கிருஷ்ணனுடைய விஸ்வரூபம் அவ்வளவு முக்கியமானதல்ல. இது பின்வரும் ஸ்லோகங்களில் இருந்து தெளிவாகும். இருந்தும் அர்ஜுனன் அதை காண விரும்பியதன் காரணத்தால் அந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான பார்வையை இறைவன் அவனுக்கு கொடுக்கிறார். கிருஷ்ணருடன் திவ்யமான உறவில் முறையாக நிலை பெற்றிருக்கும் பக்தர்கள் அவருடனான அன்பு பரிமாற்றத்தினால் கவரப்படுகின்றனர். அவர்கள் ஜட ஐஸ்வர்யங்களால் கவரப்படுவதில்லை. கிருஷ்ணரது நண்பர்களும் பெற்றோர்கள் மற்றும் அவரது தோழிகளும் கிருஷ்ணர் தனது ஐஸ்வர்யத்தை காட்ட வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பவில்லை. கிருஷ்ணரே பரம புருஷ பகவான் என்பதை கூட அறியாத அளவிற்கு அவர்கள் தூய அன்பில் மூழ்கியுள்ளனர். தங்களது அன்பு பரிமாற்றத்தின் காரணமாக கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். கிருஷ்ணருடன் விளையாடிய ஆயர்குல சிறுவர்கள் அனைவரும் மிகச் சிறந்த புண்ணிய ஆத்மாக்கள் என்றும் பற்பல பிறவிகளுக்கு பின்னரே அவர்களால் அவ்வாறு கிருஷ்ணருடன் விளையாட முடிகின்றது என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அச்சிறுவர்கள் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை அறியார்கள். அவர்கள் கிருஷ்ணரை தங்களது பிரியமான நண்பனாகவே கருதுகின்றனர். எனவே சுகதேவ கோஸ்வாமி பின்வரும் ஸ்லோகத்தினை கூறுகிறார். இதம் சதாம் பிரம்ம சுகானுபூத்யா தாஸ்யம் கதானாம் பரத்வைவதேன மயா ஸ்ரீதானாம் நரதாரகேன சாகம் விஜக்ரு கிருத புண்ணிய புஞ்சாஹா. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் படிங்க. பத்மா மதி சொல்லியிருந்தானே இல்லையா? அவங்க நான் படிக்கவா பிரபு? படிங்க பிரபு. சாதுக்களால் அருவ பிரம்மனாகவும் பக்தர்களால் பரமபுருஷ பகவானாகவும் சாதாரண மனிதர்களால் ஜட இயற்கையின் படைப்பாகவும் கருதப்படும் முழுமுதற் கடவுள் இதோ இங்கே இருக்கிறார். பரமபுருஷ பகவானுடன் தற்போது விளையாடும் இந்த சிறுவர்கள் தங்களது முந்தைய பிறவிகளில் பற்பல புண்ணியங்களை செய்தவர்கள். ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.12-11 கருத்து என்னவெனில், விஸ்வரூபத்தை காண்பதில் பக்தனுக்கும் எந்த விருப்பமும் கிடையாது. இருப்பினும் அர்ஜுனன் அதனை காண விரும்பினான். ஏனெனில் கிருஷ்ணர் வெறுமனே ஏட்டளவில் தத்துவபூர்வமாகவும் மட்டுமே தன்னை முழுமுதற் கடவுளாக எடுத்து காட்டினார் என்று இல்லாமல் அவர் உண்மையிலேயே தன்னை அர்ஜுனனிடம் காட்டினார் என்பதை வருங்கால மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் கூறிய உண்மைகளை கண்களால் காண விரும்பினான் அர்ஜுனன். அவனே சீட பரம்பரையின் முதல் சீடன் என்பதால் கிருஷ்ணரின் உரைகளை அவன் உறுதி செய்தாக வேண்டும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் உண்மையான ஆர்வம் கொண்டு அர்ஜுனனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுபவர்கள் தானே பரமன் என்பதை கிருஷ்ணர் வெறும் வார்த்தைகளால் மட்டும் கூறாமல் தன்னையே பரமனாக அர்ஜுனனுக்கு உண்மையிலேயே வெளிப்படுத்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் தனது விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான சக்தியை அர்ஜுனனுக்கு கொடுத்தார். ஏனெனில் முன்பே நாம் விளக்கியபடி அதனை காண்பதற்கான தனிப்பட்ட விருப்பம் அர்ஜுனனிடம் இல்லை என்பதை அவர் அறிவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதுதான் இந்த பகவான் தன்னை பற்றி பேசும்பொழுது அவருடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். சஞ்சயன் பேரலா இணையாக நடக்கிற விஷயம் எல்லாமே சஞ்சயனும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆன்மீக ஆச்சாரியாருடைய ஒரு கிருபையினால் கருணையினால் நமக்கு பகவானை பற்றிய எல்லா விஷயங்களும் தெரியும், பகவானை நம்மால் காண முடியும். அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சஞ்சயன். சஞ்சயன் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு பக்தன். அவனுக்கு வியாசதேவருடைய ஒரு கருணை கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது அவன் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறான் சஞ்சயன். பட் அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா நம்ம போல பட் இருக்கு. அவன் இதை அப்படியே சொல்ல போறான். திருதராஷ்டனுக்கு எல்லாமே சொல்ல போறான். அதுதான் 9வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 21 ஸ்லோகம் 22 ஸ்லோகங்கள் சஞ்சயன் எல்லாத்தையுமே விளக்குவது, திருதராஷ்டனுக்கு விளக்குவது, அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர். குறிப்பாக 9ல இருந்து 13 வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஐ திங்க் இன்னைக்கு நம்மளால 13 வரைக்கும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அந்த 13 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த ரூபம் இதை சஞ்சயன் வர்ணிக்கின்றான். எப்படி அர்ஜுனனுக்கு
ஒரு நெசசரி விஷன் சொல்லுவோம் இல்லையா, தேவைப்படக்கூடிய அந்த கண் பார்வை கொடுக்கப்பட்டு அர்ஜுனனினால் பகவானை காண முடிந்தது அப்படிங்கிற ஒரு விளக்கம் எல்லாமே திருதராஷ்டிரனுக்கு அவன் தருகிறான். அவருடைய விஸ்வரூபம் பார்ப்பதற்கு அவ்வளவு அம்சமாக இருக்கிறது. அதெல்லாமே அவன் வர்ணித்து கொண்டிருக்கிறான். அவருடைய மாலைகள் எப்படி இருந்தது, அவருடைய கைகள் எப்படி இருந்தது. ஸோ கம்ப்ளீட் வர்ணனை ஒரு 4-5 ஸ்லோகத்துல அவன் சொல்றான். 14 19 வரைக்கும். அதுக்கப்புறமா சிக்னிஃபிகன்ட்லி இஸ் எக்ஸ்பிளைனிங். ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா போகும்போது அதை கேட்கும்போது மயிர் கூச்சரிகிற மாதிரி என்னுடைய உடலில் மயிர்கள் நின்றன, அர்ஜுனனுக்கு நிற்பதை அவன் கூறுகிறான். அந்த மாதிரி எல்லா தேவர்களையும் அந்த இடத்துல காண முடிந்தது. அவருடைய உடலில் இருந்தவங்க எல்லாமே யாரு, சூரிய தேவன் எங்க இருந்தான், சந்திரன் எங்க இருந்தான், பல்வேறு விஷயங்கள், அவருடைய மகிமைகள் எண்ணிலடங்காதது, அதை கணக்கில் அடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமைகள் எல்லாம் கூறக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் 19 வரைக்கும். 20 31 வரைக்கும் ரொம்ப சுவையான ஒரு பகுதி. அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காலரூபம், பகவானினுடைய காலரூபம், அவர் விஸ்வரூபம் காட்டும் போது இந்த இடத்துல 2வது ரூபமாக காலரூபமும் காண்பிக்கப்படுகிறது. அந்த எல்லா கௌரவர்களுமே அப்படியே அடிச்சுக்கிட்டு, ஒரு பெரிய புயல்ல சுனாமி அடிச்சா எப்படி எல்லாம் அடிச்சுட்டு போகுமோ அந்த மாதிரி எல்லா கௌரவர்கள் எல்லாருமே அடிச்சுட்டு பகவானோட வாயில் நுழைகிறார்கள். அந்த கால ரூபத்தில் ஒரு அழிவு ஏற்படக்கூடிய அந்த நிலை, அதுவும் அந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறது. ஸோ அதை பற்றியும் அவன் பேசுகிறான். ஸோ இந்த நெக்ஸ்ட் இந்த 22 ஸ்லோகாஸ் 9 to 31 விஸ்வரூபத்தை சஞ்சயன் வர்ணிப்பதுதான் அந்த ஸ்லோகங்கள். ஸோ அந்த ஒரு புரிதலோடு நம்ம 9வது ஸ்லோகத்துக்கு போறோம். இதுல முதல் 5 ஸ்லோகங்கள் ஒரு வர்ணனை, கம்ப்ளீட்டா அர்ஜுனனுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த ஸ்லோகங்களை பற்றி அவன் கூறுகிறான். ஸ்லோகா நம்பர் 9. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு. பிரபு, இந்த விராட் ரூபம் அது புரியாதுதான், பட் இருந்தாலும் புரிய மாட்டேங்குது பிரபு. இப்போ காலங்களை பாக்குறாருன்னு சொல்றாங்களா பிரபு, ஃபியூச்சரை பாக்குறாருன்னு சொல்றாங்களா பிரபு? ஃபியூச்சரை பாக்குறதுன்னா என்ன பிரபு? ஃபியூச்சர் இனிமேல் தானே பிரபு நடக்க போகுது. ஆமா, இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன நடந்தது பார்க்கலாம். ஃபியூச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நீ ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. இந்த குருஷேத்திர போற முடிவை சொல்றாங்களா பிரபு? அது ஃபியூச்சர் தானே. அதான் கால ரூபம் சொன்னீங்கல்ல பிரபு. இந்த இடத்துல அர்ஜுனன் இப்ப அர்ஜுனன் பேசிட்டு இருக்கும்போது சண்டை ஆரம்பிச்சிடுச்சா? சண்டை ஆரம்பிக்கல, பேசிக்கிட்டு இருக்கான். அவருடைய மூட மாத்திரத்துக்காக பேசிட்டு இருக்காரு பகவான். அப்போ நடுவுல இந்த ரூபம் காண்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த ரூபம் காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கால ரூபத்துல, தட் இஸ் த ஃபியூச்சர், அந்த கால ரூபத்துல என்ன ஆகுது, எல்லாரும் அடிச்சுட்டு போறாங்க. அப்பனா எல்லாருக்கும் மரணம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பின்னாடி நடக்க போற விஷயத்த முன்னாடியே அர்ஜுனுக்கு காண்பிக்கின்றார். ஓகே ஓகே. சோ அதுதான் பின்னாடி வரக்கூடிய ரூபத்தையும் அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது. சோ 3 என்ன சொல்றது, கிராமர்ல சொன்ன அந்த நிகழ்காலம், அந்த மாதிரி அந்த 3 காலமுமே அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. நிகழ்காலம் அப்படின்னா அங்க நடந்துகிட்டே இருக்கு. ஸ்டாண்டிங் வித் 200 ஃபார்ம். அதுக்காக நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒன்னு நான் இந்த ரூபத்துலதான் 200 ஃபார்ம்ல தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கியே, எனக்கு அந்த ரூபத்தை நான் பார்க்கணும் போல அப்படிங்கிறாரு இல்லையா. அப்போ ஹி கோஸ் இன்டு நிகழ்காலம். ஓகே ஓகே. கண்ணு முன்னாடியே அவர் நான் சொல்றேன் அப்படிங்கிறார். சோ அந்த மாதிரி அந்த 3 காலம் பிளஸ் பாஸ்ட், இறந்த காலத்தை பார்க்கும்போது அதுவும் அந்த ஸ்லோகத்துல நீ ஆதி, அதாவது நீ நிரந்தரமானவன், அழிவற்றவன் அப்படின்னு சொல்லும்போது சம்திங் வாஸ் தேர் prior to what Arjuna is seeing now. இப்ப அர்ஜுனா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், உயிரோடுள்ள ஒரு ஜீவனாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஜீவன் கிடையாது, நம்மளுடைய புரிதலுக்காக நான் சொல்றேன். அந்த உயிரோட ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் அதே அர்ஜுனன் தான் சொல்றான் 10வது அத்தியாயம் முடிஞ்ச உடனே அவன் என்ன சொல்றான் அப்படிங்கும்போது, நீங்க எப்பத்திலிருந்து இருந்தீங்கன்னு, யூ ஆர் எட்டர்னல், உங்களுக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, முடிவு கிடையாது. அப்படிங்கும்போது பாஸ்ட்ல திஸ் ரூபா வாஸ் தேர். அப்படின்னா இந்த ரூபம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எனக்கு பிடிச்ச ரூபம் என்ன அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாரு. ஸோ இது விராட்ட ரூபம். அதனாலதான் சுகதேவ கோஸ்வாமி அதை பத்தி நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வந்தேன். விராட்ட ரூபம் அப்படின்னு எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் அ கம்ப்ளீட் நேச்சர். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பகவானை எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கணும், நம்மளுடைய உணர்வுகளை கிருஷ்ணமயமாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவருக்கு. எல்லா இடத்துலயும் நான் பகவான் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க மரம், செடி, கொடி, நீங்க பாக்குறது எல்லாமே, ஒரு சூரியனை பார்க்கும்போது ஒரு சன்னு, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்காம, ஓ பகவானுடைய கண்கள் இப்படி இருக்குமா, இன்னொரு கண்கள் சந்திரனா, ஸோ 2 கண்கள்ல 1. ஸோ அந்த நேரத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உணர்வுகள் பகவானை பற்றி நினைப்பதற்காக போகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த விராட்டு ரூபம் அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். ஆனா நம்ம என்ன பண்றோம், பக்தர்களாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த ரூபத்தை நம்ம பார்க்கணும்,
அது நம்ம பின்னாடி வரும்போது கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதை பத்தி. பீஷ்ம பிதாமாவுக்கு வந்து he was interested only in 400 ஃபார்ம் இல்லையா? அவர் எனக்கு அதுதான் வேணும், நான் அதுதான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அதே அர்ஜுனன் நீங்க வந்து கேட்கும்போது நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்ப்பா, ஆனா எனக்கு எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேன் யூ கோ பேக் டு 200 ஃபார்ம்? நீ ஷாமசுந்தர் ரூபத்துக்கு போ. ஷாமசுந்தர்னு சொல்லல அவரு, நான் உன்னை எப்பயுமே பாக்குற அந்த ரூபத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிறாரு. அதனால இந்த ரூபம் விராட்ட ரூபம் அப்படிங்கும்போது இட் இஸ் அவைலபிள். ஆனா அதை புரிஞ்சுக்க வருது எப்படி? ஐ திங்க் கடைசியா 39வது ஸ்லோகத்திலே எங்க பிரபுபாதர் எழுதுவார், பக்தர்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒன்லி 200 ஃபார்ம்ஸ் தான் அவங்க இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுதான் நம்மளுடைய ஒரு புரிதல். ஓகே, ஸோ 9 ஸ்லோகா நம்பர் 9 நம்ம போயிருக்கோம். ஸ்லோகா நம்பர் 9. சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரி தர்ஷயம் ஆஷபார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். சுமித்ரா மாதாஜி, டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். சஞ்சயன் கூறினான், மன்னா, இவ்வாறு கூறிய பின்னர் எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவனாக விளங்கும் முழுமுதற் கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். ஹரே கிருஷ்ணா. ஏவம் உக்த்வா ததோ ராஜன். ததோ ராஜன் அப்படின்னா இந்த இடத்துல ராஜன் யார சொல்றாரு? திருத்தராஷ்டிரா. இது போல பேசிய பிறகு, யார் பேசினா? பகவான் பேசியிருக்காரு அர்ஜுன் இல்லையா? ஏவம் உக்த்வா, இது போல பேசிய பிறகு மன்னா என்ன நடந்தது தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த இடத்துல சஞ்சயன் ஆரம்பிக்கின்றான். இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மகா யோகேஸ்வரோ ஹரி. இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் வந்து பகவானை எப்படி கூப்பிட்டான்? யோகேஸ்வரா அப்படின்னா இல்லையா? நம்ம சொன்னோம் இல்லையா, 4வது ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா, அர்ஜுனன் வந்துட்டு பகவானை கூப்பிடும் போது யோகேஸ்வரா அப்படிங்கிறார். ஆனால் இங்கு சஞ்சயன் பகவானை எப்படி அழைக்கின்றான் என்றால் மகா யோகேஸ்வரோ ஹரி. மகா மீன்ஸ் அந்த சித்திகளிலேயே வல்லமை படைத்தவர். ஒரு சில பேர் சித்தி பண்றாங்க அப்படின்னா, மேஜிஷியன்ஸ் நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் சும்மா கையை வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே கையில சுத்தி காட்டுவாங்க, சம்திங் வில் ஹேப்பன். ஆனா இங்க வந்துட்டு இவரு கம்ப்ளீட்டா பகவான் மகா யோகேஸ்வரா, he can do whatever he wants அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இந்த இடத்துல. சோ ஒரு வர்ணனை, ஒரு அட்ஜெக்டிவ். சஞ்சயன் வந்து அர்ஜுனன் சாதாரண யோகேஸ்வரான்னு அழைத்ததுக்கு பதிலா இன்னும் கூடுதலாக, ஏன்னா அவ்வளவும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், இவ்வளோ உருவத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதுல அப்படியே பிரமிச்சு போய் அந்த பகவானை வர்ணிக்கும் போது மகா யோகேஸ்வரோ ஹரி அப்படின்னு அவரை ஒரு வர்ணிப்பதுதான் இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தர்ஷயம் ஆச பார்த்தியா மீன்ஸ் பார்த்தா சஞ்சயன். தர்ஷயம் அவருடைய தரிசனம் எப்படி காண்பிக்கப்படுகிறது? பரம் ரூபம் ஐஸ்வரம். பரம் ரூபம் அந்த யூனிவர்சல் ஃபார்ம், அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லா ஐஸ்வர்யங்களும் அடங்கியது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கு அவன் வர்ணிக்கின்றான். சோ இந்த சஞ்சயனுக்கு இந்த ஒரு பார்வை கொடுக்கப்பட்டது வியாசதேவரால். அது நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். பகவத்கீதை ஆரம்பத்துல பார்க்கும்போது இந்த பகவத்கீதை அந்த குருக்ஷேத்திர யுத்த களத்தில் அமர்ந்து கொண்டு ஹஸ்தினாபுர சபையில் திருதராஷ்டனோடு அமர்ந்து கொண்டு சஞ்சயன் பேசிக்கொண்டிருக்கிறான். அங்க நடக்கிறத எல்லாமே இங்க ரிலே பண்ற மாதிரி. அப்படிங்கும்போது இந்த ஒரு 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 என்ன சொல்றது, இந்த ஒரு டிவைன் விஷன், இந்த பார்வை, இந்த திவ்யமான கண்கள் சஞ்சயனுக்கு யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா வியாசதேவரால். இங்க அர்ஜுனனுக்கு வழங்கப்படுவது யார் என்றால் பகவான் கிருஷ்ணர் வழங்குகிறார். சோ அதனால பகவான் அர்ஜுனனுக்கு முதலில் காண்பித்த அந்த ரூபம், அவனுடைய வேண்டுதலுக்கு இணங்க பகவான் காண்பிக்கப்பட்ட ரூபமானது வியாசதேவரின் கருணையினால் சஞ்சயனுக்கு கிடைத்த அந்த பார்வையின் மூலமாக அவனாலும் காண முடிந்தது. சோ அதனால தான் அவங்க உட்காந்துக்கிட்டு எல்லாமே இஸ் எக்ஸ்பிளைனிங். பகவான் அர்ஜுனனுக்கு காண்பித்த அந்த ரூபத்தை இங்கு அவன் திருதராஷ்டனுக்கு காண்பிக்கிறான். அதுதான் புரிதல். 10-11 அகைன் ஹி இஸ் டிஸ்கிரைபிங் பகவான் வந்து என்ன பண்றாரு, எப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கு அவனால் பேசப்படுகிறது. சிவகாமி மாதாஜி படிங்க பார்க்கலாம், அதுல எழுதியிருக்கு, தெரியுது அவங்களுக்கு? ஹரே கிருஷ்ண பிரபு. எல்லையற்ற தெய்வீக அற்புத மற்றும் பிரகாசமான வடிவங்கள், எண்ணற்ற வாய்கள், கண்கள், ஆபரணங்கள், ஆயுதங்கள், மலைகள் போன்றவை
பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருந்த வெளிப்பாடுகள். பகவானின் எண்ணிலடங்கா சக்தியால் அர்ஜுனனால் ஓரிடத்தில் அமர்ந்தபடியே எல்லையற்றவற்றை காண முடிந்தது. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ எல்லையற்ற பகவானின் உருவத்தை அவனால் காண முடிந்தது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கறதான் சொல்றாரு. இந்த ஸ்லோகம் நம்ம படிக்கும்போது அநேக வக்ர நயனம், அநேக அத்புத தர்ஷனம், அநேக திவ்ய ஆபரணம், திவ்ய அநேக தியோதாயுதம், திவ்ய மால்ய ஆம்பாரதரம், திவ்ய கந்தானுலூபனம், சர்வச்சாரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அநேக 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 அப்படின்னா டிஃப்ரெண்ட், அன்லிமிட்டெட், அநேகமாக அப்படி அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. சோ மெனி ஃபார்ம்ஸ், அதுதான் நீங்க கூறப்படுகிறது. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பகவானை வந்துட்டு அவன் இந்த இடத்துல பாக்குறான். திரும்ப 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 சொல்றான் அப்படின்னா அவருடைய கைகள் அன்லிமிட்டெட் ஹேண்ட்ஸ், அன்லிமிட்டெட் மவுத்து, வாய் எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு வாய்கள் இருக்கின்றன, அவ்வளவு கால்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? அர்ஜுனன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த இடத்துல கூறப்படுகிறது. அகைன் 12th ஸ்லோகா, அதுவும் அர்ஜுனன் பகவானை பற்றி சஞ்சயன் பகவானை பற்றி திருதராஷ்டிரனுக்கு விளக்குவதுதான் அந்த 12வது ஸ்லோகமும். ஸ்லோகா நான் படிக்கிறேன். ஸ்லோகா அகிலா மாதாஜி படிங்க பார்க்கலாம். ஸ்லோகா படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். ஸ்லோகா மாத்திரம் படிங்க போதும். ஒன்லி ஸ்லோகா. ஓகே. திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபத் உத்திதா யதீபா சத்ருஷி சா ஸ்யாத் சத்ருஷி சாத் ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. முகுந்த பிரேமராஜ் பிரபு படிக்க முடியுமா உங்களால? டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்போர்ட் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. படிங்க பிரபு. ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அந்த பரம புருஷருடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம். பொருளுரை: அர்ஜுனன் கண்டது விவரிக்கப்பட முடியாததாக இருந்தது. இருப்பினும் அந்த சிறப்பான காட்சியின் ஒரு மனச்சித்திரத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு கொடுக்க முயல்கிறான். சஞ்சயன் திருதராஷ்டிரர் இருவருமே அந்த இடத்தில் இல்லை. இருப்பினும் வியாசரது கருணையால் நடப்பவற்றை எல்லாம் சஞ்சயனால் காண முடிந்தது. எனவே விஸ்வரூப காட்சியை திருதராஷ்டிரர் கற்பனை செய்து ஓரளவு புரிந்து கொள்வதற்காக அதனை பல்லாயிரக்கணக்கான சூரியன்களுடன் ஒப்பிட்டு கூறுகின்றான். ஹரே கிருஷ்ணா. 100க்கு மேல், 1000ற்கு மேல் உள்ள சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் பிரகாசமாக இருந்தது அப்படிங்கிறான் சஞ்சயன், இல்லையா? அதாவது அவன் மனசுல இஸ் ஆக்சுவலி சீயிங் எவ்ரிதிங். சஞ்சயா இஸ் சீயிங் எவ்ரிதிங். அவனால விவரிக்க முடியாத அளவிற்கு அந்த வெளிச்சத்தை வந்து திருதராஷ்டிரனுக்கு எப்படி அவன் சொல்றதுன்னு தெரியல. நல்ல வெளிச்சமா இருந்தது அப்படின்னா அதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? அதனால அவனால விவரிக்க முடியலை. இந்த மாதிரி ஒரு உதாரணம், ஆயிரக்கணக்கான சூரியன்களுடைய ஒளியை ஒரே நேரத்தில் பார்த்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒளியை காட்டிலும், நம்மளுக்கு வந்து ஒரு சூரியனுடைய ஒளியே எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது. அப்ப 1000 ஒளி இருக்கு அப்படின்னா விவரிக்க முடியாத அளவிற்கு உள்ள அந்த பிரகாசத்தை அவன் மனசுல இருக்கிறத எப்படியாச்சும் வெளிப்படுத்தணும். திருதராஷ்டிரன் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு அப்ளுவன்ஸ், பகவானுடைய அப்ளுவன்ஸ் அங்க தெரியுது அப்படிங்கிறது தான். பிளஸ் பிரபுபாதர் எழுதுறார் அகைன், வியாசதேவருடைய ஒரு கருணை அவனால் இதை காண முடிகின்றது. அதுதான் இந்த ஒரு ஸ்லோகம். 13வது ஸ்லோகமும் அகெயின் இஸ் டிஸ்கிரைபிங் எப்படி வந்து அர்ஜுனன் ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டு எல்லாத்தையுமே பார்க்கறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் தான். ஸ்லோகா நம்பர் 13 நான் படிக்கிறேன் இப்போ. தத்ரைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா அபஷ்யாத் தேவதேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. ரத்ன மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனால் காண முடிந்தது. தத்ராங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் கிருஷ்ணன் 2 பேருமே அந்த அந்த ரதத்தில் நின்று கொண்டிருக்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் நின்றுகிட்டு இருக்காரு, அர்ஜுனன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான்.
அந்த நேரத்துல அர்ஜுனன் இதை எல்லாத்தையுமே பார்க்கிறான். இந்த ஒரு ரூபத்தை அந்த யுத்த காலத்துல யாருமே பார்க்கல. வெறும் அர்ஜுனனுக்கு மாத்திரம்தான் தெரியுது. அப்கோர்ஸ் சஞ்சயனுக்கும் தெரிகிறது. ஸோ உக்காந்த இடத்துல இருந்துட்டே அவ்வளவு பக்கத்துல க்ளோஸ் ரேஞ்சில் உக்காந்துகிட்டு இருக்கான் அவன். அந்த அளவிற்கு ஒரு பிரகாசமாக பகவானை பற்றிய ஒரு விஷயங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு, வேற வேற இடத்துக்கெல்லாம் போல, மாடி மேல இருந்து பார்க்கணும், சைட்ல போய் பார்க்கணும், இந்த ஜன்னலை திறந்து பார்க்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரே ஸ்பாட்டு, ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு அந்த பகவானை பற்றிய அற்புதங்கள், பல்வேறு வகையான ரூபங்கள், எண்ணிலடங்காத ரூபங்கள், கணக்கிலடங்காத ரூபங்கள், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது அத்தனையுமே பகவான் அதை அந்த அர்ஜுனனுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 14வது ஸ்லோகம். இதையெல்லாம் பார்த்த அர்ஜுனனுக்கு பெரிய பிரமிப்பு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறான். ஸோ பகவான் தான் இந்த ரூபத்தை பார்ப்பதற்கான அந்த திவ்யமான கண்களை தருகிறார் அப்படின்னு ஆரம்பிச்ச சஞ்சயன், அதை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிற அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். ஒரு நிமிஷம் ஸ்லோகா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 5 செட் ஆஃப் ஸ்லோகாஸ், திஸ் இஸ் த டிஸ்கிரிப்ஷன். அர்ஜுனா கொடுக்குற அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட் இதோட முடியுது. 14th ஸ்லோகா. ததஸ்ஸ விஸ்மயா விஷ்டோ கிருஷ்ட ரோம தனம் ஜயஹ பிராணம் யா சிரஷ தேவம் கிருதஞ்சலீர் அபாஷதா. ததஸ்ஸ விஸ்மயா விஷ்டோ கிருஷ்ட ரோமா தனஞ்சயஹ பிராணம் யா சிரஷா தேவம் கிருதஞ்சலீர் அபாஷத. அச்சுதா பிரபு டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. பின்னர் வியப்பிலும் குழப்பத்திலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்சரிய சிரம் தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பிரபு, கிருஷ்ண கார்த்திக பிரபு பர்போட் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. தெய்வீக காட்சி காட்டப்பட்ட உடனேயே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையேயான உறவு மாறுகின்றது. முன்பு கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நட்புறவு இருந்தது. ஆனால் விஸ்வரூபத்தை கண்ட பிறகு பெரும் மரியாதையுடன் கூப்பிய கரனுடனும் கிருஷ்ணரை சிரம் தாழ்த்தி வணங்கும் அர்ஜுனன் அவரிடம் பிரார்த்தனை செய்கின்றான். இவ்வாறாக அர்ஜுனனின் உறவு நட்பை அடிப்படையாக கொண்ட உறவிலிருந்து சைக்கிய ரசத்திலிருந்து வியப்பை அடிப்படையாக கொண்ட உறவாக அற்புத ரசமாக மாறுகின்றது. சிறந்த பக்தர்கள் கிருஷ்ணரை எல்லா உறவுகளின் ரசங்களின் உறைவிடமாக காண்கின்றனர். சாஸ்திரங்களில் 12 விதமான அடிப்படை உறவுகள் விளக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் கிருஷ்ணரில் காணப்படுகின்றன. 2 உயிர்வாளிகளுக்கு இடையேயான உறவு, தேவர்களுக்கு இடையேயான உறவு, அல்லது பரமபுருஷருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான உறவு என எல்லாவித உறவு பரிமாற்றங்களின் பொருங்கடலாக கிருஷ்ணர் வழங்குகிறார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அர்ஜுனன் இங்கே அற்புத ரசத்தால் ஊக்குவிக்கப்பட்டுள்ளான். இதன் காரணத்தால் நன்னடத்தையும் அமைதியையும் சுவாபமாக கொண்ட அர்ஜுனன் பரவசத்தினால் மூழ்கி உடலில் உள்ள மயிர்கள் கூச்செறிய கூப்பிய கரங்களுடனும் முழுமுதற் கடவுளை வணங்கியபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான். அவன் பயப்படவில்லை என்பதையும் பரமபுருஷருடைய அற்புதங்களால் பாதிக்கப்பட்டுள்ளான் என்பதையும் கவனிக்க வேண்டும். உடனடி விளைவு வியப்பு, அற்புத ரசம், அன்புடன் கூடிய அர்ஜுனனின் இயற்கையான நட்புறவு. வியப்பினால் நிறைந்துவிடவே அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த இடத்துல இதையெல்லாம் பார்த்த பிறகு அர்ஜுனனுடைய மனது அந்த எஸ்டசின்னு சொல்லுவோம், அந்த பரவசம் அப்படிங்கும்போது அந்த மயிர் கூச்சரிய, நம்மளுக்கே ஒரு சில நேரங்கள்ல பார்க்கும்போது மயிர் கூச்சரிகிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். சாண்டிங் பண்ணும்போதோ இல்லாட்டி எதாச்சும் பார்க்கும்போதோ இல்லைன்னா ஒரு சடனா ஏதாச்சும் ஒரு நியூஸ் கேட்கும் போதோ. அந்த மாதிரி இந்த இடத்துல பகவானுடைய அந்த ரூபம் அந்த அளவுக்கு திவ்யமான, மோர் தென் திவ்யம், இட் இஸ் அ ஒண்டர், அத்புதம் இல்லையா, அத்புத ரசம் இது. அது எல்லாமே பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு மயிர் கூச்சரிய ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்றான்னா பகவானிடம் தலை வணங்கி கை கூப்பி பிரார்த்தனை செய்ய துவங்குகிறான். கம்ப்ளீட்லி சரண்டர்ட், ஃபுல்லி சரண்டர்ட். 10.11ல ஃபுல்லி சரண்டர்ட். பட் இந்த இடத்துல ஒரு பெட்டியை ஒரு ஆணி அடிச்சு நீங்க மூடிட்டீங்க, திறக்க முடியாது. அதுக்கப்புறமா இன்னொரு ஆணி அடிச்சா அந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்ட் அப். இவர் தான்டா பெரிய ஆளு, இதுக்கு மேல யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு மயிர்கூச்செறிதல்
பகவானுக்கு அவன் பிரார்த்தனை செய்ய துவங்குகிறான். இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் பொருளுரையில வந்து பிரபுபாதர் எழுதுகிறார். இது வரைக்கும் சாக்கிய ரசத்தில் இருந்த அர்ஜுனன் சாக்கிய ரசத்துல இருந்து மாறியாச்சு. ஆக்சுவலா இது ஒரு கம்பேரிட்டிவ் பர்பஸுக்காக பிரபுபாதர் இங்க எழுதுறாரு. சாக்கிய ரசத்துல இருந்து 10வது அத்தியாயத்திலேயே மாறியாச்சு. பகவானுக்கு வந்துட்டு பட் ஸ்டில் இஸ் இன் சாக்கியா ஒன்லி. அந்த நட்புல பகவானுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறான். பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சாக்கியத்தில் இருந்து அவன் ஹி பிகம்ஸ் டு அத்புதா, அதாவது அந்த வியப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு ரசம். பகவானுக்கு வந்து எல்லா ரசங்களிலேயுமே நம்ம வந்து பகவானை பிரார்த்தனை செய்ய முடியும், பகவானை அனுபவிக்க முடியும். நம்ம செய்யற பக்தி தொண்டு பகவானுக்கு பிரியமானதாக எந்த ரசத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த அறிகுறி, வியப்பின் அறிகுறி, இந்த அற்புதத்தினுடைய அறிகுறி எப்படி அப்படின்னா, ரொம்ப அமைதியா, ரொம்ப நிதானமாக, மென்மையான குணமுடையவனாக, ஹம்பிளா தானே கேள்வியை கேட்கிறான் ஆரம்பத்திலேயே அர்ஜுனன். அந்த ஒரு பணிவு, மென்மை, அகங்காரம் அற்ற தன்மை, ஃபுல்லி சரண்டர்ட். ஸோ இந்த ஒரு மூடெல்லாம் சேரும் போதுதான் அந்த மயிர் கூச்செறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவனுக்கு ஏற்படுகிறது. யூ பிகம் கம்ப்ளீட்லி, அந்த பகவான் தான் எல்லாமே, அவர் தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அந்த மனசு சொல்லும் பொழுது, தீஸ் ஆர் ஆல் த குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டிஸை பத்திட்டு அந்த இடத்துல அவர் எழுதுறார். நம்ம வந்து இந்த குணங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 12 வகையான குணங்கள் தெரியுமா? யார் யாருக்கு என்னென்ன குணங்கள்னு? முதன்மையான ரசங்கள் என்னென்ன ரசங்கள்? முதன்மையான ரசங்கள் சாந்த ரசம் பிரபு, சாக்கிய ரசம், தாசிய ரசம், மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம். வாத்சல்ய ரசம், வாத்சல்ய ரசம். வாத்சல்ய ரசம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு, பர்சனல் லவ். பர்சனல் லவ் அப்படின்னா பேரண்டல் லவ். நம்ம வந்து அம்மா எப்படி ஒரு குழந்தைகிட்ட காட்டுறாலோ அந்த மாதிரி. சாந்தம் அப்படின்னா ஒரு நடுநிலையில் இருப்பது, ஒரு பெரிய ஒரு இதுவும் இல்லாம பட் யூ ரெஸ்பெக்ட் சம்திங். தாசியம் அப்படின்னா தொண்டனாக பகவானுக்கு வந்து யூ அக்செப்ட் ஹிம் as a மாஸ்டர் அப்படின்னு. சாக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நண்பனாக பார்க்கறது. மாதுரியம் அப்படிங்கும்போது ஒரு காதல் சொல்லக்கூடிய ஒரு அன்பு, பௌதிகமான காதல் அப்படி கிடையாது, ஒரு முழுமையான ஒரு பாசம் கிடையாது. பாசம் அப்படின்னா பேரண்டல் மாதிரி ஆயிடும். ஒரு லவ்வர். இந்த இடத்துல லவ்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பௌதிக கண்ணோட்டத்தோட உடல் ரீதியாக சம்பந்தப்பட்டது கிடையாது. அந்த பகவான் மேல அந்த அளவுக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டு எல்லாமே செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது காஞ்சுவல். ஓகே, இந்த 7 விதமான மற்ற ரசங்கள் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் ஆல்ரெடி. 7 ரசங்கள் என்ன ரசங்கள்? இங்க வந்து 12 ரசங்கள் அப்படின்னு எழுதுறாரு பிரபுபாதரு. மத்த 7 ரசங்கள் என்னது சொல்லுங்க தினகரன் பிரபு, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. ஔதாரியம் பிரபு. ஹாஷ்யம் இல்லையா? மதுமங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஷ்யத்தால, மதுமங்களை பார்த்தாலே பகவானுக்கு ஒரு சிரிப்பு தான் வரும். அந்த அளவுக்கு நண்பர்களாக இருக்கும்போது சாக்கியம் கிடையாது அந்த இடத்துல. தோ தே ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். மதுமங்களுக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு உறவு எப்படிப்பட்டது என்றால் ஒரு ஹாஸ்ய ரசம். அற்புதம் இந்த இடத்துல பாக்குறது வந்து அற்புதம். இந்த இடத்துல அர்ஜுனன் சாக்கிய ரசத்துல இருந்தாலும் கூட ஒரு அற்புத ரசத்திற்கு மாறுகிறான்னு போடுறார் பிரபுபாதர். அதை பார்த்து அப்படியே பிரமித்து, பிரம்மதேவனுக்கு ஆச்சு இல்லையா ஒரு பெரிய பிரமிப்பு. ஓ இந்த பையனா, இவனா இதுவா கடவுள்? அதே மாதிரி இந்திரதேவனுக்கு ஆச்சு. ஓ இந்த மலையை நிறுத்திட்டாரு, இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு மழை நான் போட்டேன், இந்த சின்ன பையன் அப்படின்னு ஒரு அற்புதம். வீரிய ரசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீரிய ரசம் அப்படின்னு பார்க்கும்போது பீஷ்ம பிதாமா as well as அர்ஜுனன் ஆல்சோ யூ கேன் டேக். அர்ஜுனனுடைய ஒரு வலிமை, அந்த அதுல பகவானுக்கு டைரக்டா அவன் பண்ணல, பகவானுக்கு டைரக்டா கொடுத்தது பீஷ்ம பிதாமா. பட் அர்ஜுனன் இஸ் ஆல்சோ, சம் ஆஃப் த ஆச்சாரியர்ஸ் ஆர் டெல்லிங் அர்ஜுனா வாஸ் ஆல்சோ இந்த வீரிய ரசா பகவானுக்கு கொடுக்கும்போது. அதே போல கருணா, ரௌத்ரம், கோபம் வர்றது, பிபஷ்தானா பெரிய அழிவு, அந்த அழிவுல பகவானை நாம் நினைப்பது, பயத்தில் நாம் பயத்தில் நினைப்பது. ஸோ இதெல்லாமே 7 ரசங்கள். பல்வேறு வகையான என்ன சொல்றது, பல்வேறு வகையான விளக்கங்கள். சைத்தன்ய சரிதாமிரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மத்தியில 19.187 19th சாப்டர்ல 187 படிச்சீங்கன்னா அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதுல. ஸோ இது வரைக்கும் அந்த ஒரு 14 ஸ்லோகம் வரைக்கும் சஞ்சயா வாஸ் எக்ஸ்பிளைனிங். அடுத்தது
அவனுடைய உணர்வுகள், வாட் ஹி ஹாஸ் ரியலைஸ்ட் பை சீயிங் திஸ் யூனிவர்சல் ஃபார்ம். இப்ப அர்ஜுனனுக்கு காண்பிச்சார் இல்லையா, சஞ்சயன் என்னெல்லாம் அதனால இவன் உணர்ந்தான், எப்படியெல்லாம் அவன் செயல்பாடுகள் மாறின கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னென்னாலும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அர்ஜுனன் அப்படிங்கிற விஷயத்தை சஞ்சயன் பார்த்து கொண்டிருக்கிறான். சோ அப்போ அர்ஜுனன் பேசுறான், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறான் பகவானை பார்த்து. அதை எல்லாமே அவன் கேட்டு அதையெல்லாம் அப்படியே திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறான். 15 to 19 வரைக்கும் அந்த ஸ்லோகங்கள். சோ ஸ்லோகா நம்பர் 15. சசிகலா மாதாஜி ஸ்லோகா 15 படிங்க. ஹரே கிருஷ்ண. அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வாம் சதா பூத விசேஷ சங்கான் பிரஹ்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் ருஷீம் ச சர்வான் உரகாம் ச திவ்யான். ஹரே கிருஷ்ண. சுமித்ரா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்போர்ட் படிங்க. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கின்றேன். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவன், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கின்றேன். பொருளுரை: அகிலத்தில் உள்ள அனைத்தையும் அர்ஜுனன் காண்கிறான் என்பதால் அகிலத்தின் முதல் படைப்பாகிய பிரம்மாவையும் அகிலத்தின் கீழ் பகுதியில் கற்பகதாக சாயி விஷ்ணு படுத்திருக்கக்கூடிய திவ்யமான நாகத்தையும் அவன் காண்கிறான். படுக்கையாக விளங்கும் அந்த நாகம் வாசுகி என்று அழைக்கப்படுகிறது. வாசுகி என்று அறியப்படும் வேறு பல நாகங்களும் உள்ளன. தாமரை மலரை போன்று விளங்குவதும் அகிலத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மதேவர் வசிக்கக்கூடியதுமான பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த லோகம் முதல் கர்ப்பவதாக சாயி விஷ்ணு வரை அனைத்தையும் அர்ஜுனனால் காண முடிந்தது. அதாவது தனது ரதத்திலேயே ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாவற்றையும் காண முடிந்தது. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அது சாத்தியமானது. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் வர்ணிக்கிறான். பிரேமமை மத இதை படிங்க பார்க்கலாம், இந்த டிஸ்பிளே படிங்க பார்க்கலாம். 15 விஸ்வரூபம் பகவத்கீதை 11:15. அர்ஜுனனின் வர்ணனை விஸ்வரூபம். அனைத்து உயிரினங்களும் ஒரே இடத்தில் அந்த வடிவத்தினுள் அனைத்து தேவர்களையும் உயிரினங்களையும் ஒன்றாக திரண்டிருப்பதை காண்கிறான். தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கும் பிரம்மதேவன், சிவபெருமான் மற்றும் அனைத்து முனிவர்கள், திவ்யமான நாகங்கள் ஆகியோரையும் அவன் காண்கின்றான். இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் காண்பது கிருஷ்ணரின் அருளால் மட்டுமே சாத்தியமாகும். ஹரே கிருஷ்ணன். சோ அந்த அந்த பிரேயர் அவன் ஸ்டார்ட் பண்றான் இல்லையா, அந்த பிரேயரை எதுக்காக ஸ்டார்ட் பண்றான் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல கம்ப்ளீட்டா ஹி இஸ் சீயிங் எவ்ரிதிங். பகவான் அந்த ரூபம், தேவர்கள் ரூபம் எல்லாத்தையுமே இதுல அவன் டிஸ்கிரைப் பண்ணும்போது, இந்த ரூபத்தை எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, இட் டர்ன்ஸ் இன்டு குளோரிஃபிகேஷன். பகவானை பெருமைப்படுத்தக்கூடியதாக மாறுகிறது. அந்த பெருமைப்படுத்துவதாக மாறும் பொழுது பகவானுக்கு ஒரு பிரார்த்தனை செய்வது போல, அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துவது போல, அந்த மரியாதையை செலுத்த துவங்கும் பொழுது அதுதான் பிரார்த்தனையாக மாறுகிறது. ஒருத்தரை நீங்க ஒரு ஆளை பத்தி, பெரிய ஒரு பிரபலமானவர், அவரை பத்தி யாராச்சும் ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்றாங்க. டிஸ்கிரைப் பண்ணும்போது பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்றதை நிறுத்தாம அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அந்த பணத்தை வச்சுட்டு எப்படிலாம் தர்ம காரியங்கள் செய்வாங்க அப்படின்னு தே ஸ்டார்டட் குளோரிஃபைங்ல. அந்த மாதிரி குளோரிஃபை பண்ணும்போது நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு மரியாதை துவங்குகிறது. அந்த மாதிரி இங்க அர்ஜுனனுக்கு 3வது நிலை, அந்த மரியாதை அவன் மனதில் தோன்றும் போது, அந்த மரியாதை தோன்றும் பொழுது அவர்கள் அவனை புகழ்ந்து பாடுவார்கள். நீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு அரசனை கவிகள் பார்க்கும்போது அந்த அரசனை புகழ்ந்து கவி பாடிக்கொண்டே வருவார்கள். அந்த அரசன் ஏதாச்சும் நம்மளுக்கு தானம் கொடுப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல பகவானை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச அர்ஜுனன் அவருடைய மகிமைகள் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அவரை பற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். மனதில் ஒரு மரியாதை துவங்கி அவரை பிரார்த்திக்க துவங்குகிறான். இதுதான் அந்த ஃபுல் செட் ஆஃப் ஸ்லோகாஸ்ல வரப்போகுது. இந்த 19 ஸ்லோகம் வரைக்கும் அந்த பிரேயர்ஸ் வரப்போகுது. இதுதான் நடக்க போகுது. பட் இந்த இடத்துல இப்ப நம்ம பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த இடத்துல அவன் பார்க்கறான்.
தேவர்களை பார்க்கிறான், அனைத்து ஜீவராசிகளை பார்க்கிறான், எந்தெந்த ஃபார்ம்ல இருக்காங்களோ ஜீவராசிகள், பிரம்மதேவன் எங்க அமர்ந்து கொண்டிருக்கிறார், சிவபெருமான் எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும். அடுத்ததும் அதேதான், அந்த பகவானை பற்றி பார்க்கக்கூடிய அவன் இன்னும் புகழ ஆரம்பிக்கிறான். நம்ம சொல்றோம் இல்லையா, குளோரிபிகேஷன் ஸ்டார்ட்ஸ், இல்ல டிஸ்கிரிப்ஷன் பிகம்ஸ் அ குளோரிபிகேஷன். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த பெருமைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல ஆரம்பிக்கிறான். இது படிச்சீங்களோ நீங்க? பர்போட்டு படிச்சிட்டீங்களா? ரைட்டு. ஸ்லோகா 16. மங்கள் நிதாய் பிரபு, என்ன பிரபு, யூ ஹேவ் ரேஸ்ட் யுவர் ஹேண்ட். புரியல, பகவான் படிச்சிருக்கக்கூடிய நாகத்துடைய பேர் வாசுகின்னு சொல்லி சொல்றோம்ல பிரபு, அதாவது கர்ப்பதேச விஷ்ணு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புரியல எனக்கு, என்ன கேக்குறீங்க? கர்ப்பதேச விஷ்ணு படிச்சிருக்கக்கூடிய நாகத்துடைய பேர் வந்து வாசுகின்னு சொல்லியிருக்காங்க பிரபுபாதர். அதாவது வாசுகிங்கிறது ஃபேமிலி நேம் பிரபு. அது அந்த வாசுகி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மத்ஸ்ய அவதாரத்துல அந்த வாசுகியை பயன்படுத்தி தான் அந்த திருப்பார்கடலை அவர்கள் கடைகிறார்கள். இட் இஸ் நாட் ஒன் சிங்கிள் நேம், அந்த ஃபேமிலி இல்லையா. அனந்தசேஷன், வாசுகி அப்படிங்கிறதுலாம் அந்த ஃபேமிலி நேம், அந்த கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அவர் அந்த மாதிரி ஜென்ரலா he will term அந்த பதத்தை அவர் பயன்படுத்துவார். இங்க குடும்பத்துடைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எது பிரபு? இங்க அந்த அனந்தசேஷன் வந்து குடும்பத்துடைய பேரை சொல்லி சொல்றாங்க. ஆமா, அனந்தசேஷன் விஷ்ணு குலம்னு சொல்லி சொல்றது சொல்லி வந்து வாசுகி குலம், அந்த மாதிரி ஒரு பாம்புடைய குலத்தை சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதாவது எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு போகும்போது கிருஷ்ணா எக்ஸ்பான்ஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அனந்தசேஷன் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பான்ஷன்ஸ்ல நம்ம வந்து ஒன்னொன்னா வரும்பொழுது மற்றவ எல்லாரையுமே வந்து வாசுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு பாம்பை வாசுகின்னு சொல்ல முடியாது. இந்த பகவானுக்கு ரிலேட்டடா அவருடைய எபிசோட்ஸ், அவருடைய பாஸ்ட் டைம்ஸ் எல்லாத்துலயுமே கலந்து கொண்ட அந்த பாம்புகள், அந்த வகைகள் எல்லாமே வாசுகி அப்படின்னு அழைக்கப்படும். ஸ்லோகா 16 படிங்க பார்க்கலாம் பிரபு. மங்கள் நிதாய் பிரபு. ஸ்லோகா 16. கேக்குதுங்களா? கேக்குது பிரபு. அநேக பகு உதர பக்திர நேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோ அனந்த ரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபஹ. ஹரே கிருஷ்ணா. தினகரன் பிரபு, டிரான்ஸ்லேஷன் பிளஸ் பர்போர்ட் படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. உலகத்தின் இறைவனே, விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லாவற்றையும் எங்கும் பரவி இருப்பதை காண்கிறேன். உம்மில் நான் ஆதியை நடுவையோ முடிவையோ காணவில்லை. பொருளரே, முதற் கடவுளான கிருஷ்ணர் எல்லாவற்றவரையும் என்பதால் அவர் மூலமாக எல்லாவற்றையும் காண முடிந்தது. ஹரே கிருஷ்ண பிரபு. பகவான் கிருஷ்ணரின் வாயிலாகவே அனைத்தையும் காண முடிந்தது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் எல்லையற்றவர், எண்ணற்ற கைகள், வயிறுகள், வாய்கள் மற்றும் கண்களை கொண்டிருப்பவராக அவர் காணப்படுகிறார். இதுக்கு வந்து எந்த விதமான there is no limit, வரம்பு கிடையாது. அவருக்கு முடிவோ நடுவோ ஆரம்பமோ எதுவுமே இல்லை. So it is again a glorification. பகவானை பற்றி அவர் கூறுகிறார். 17. கீர்த்தீனாம் கதினம் சக்ரீனம் ச தேஜோ ராஷிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வம் துர்னி ரிக்ஷயம் ஷமந்தாத் தீப்த அனலார்க த்யூதிம் அப்ரமேயம். அகிலா மாதாஜி, டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். 17 டிரான்ஸ்லேஷன். ஓகே பிரபு. அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. இருப்பினும் பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகின்றது. ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓமை, அவருடைய அந்த ஒளி வெள்ளம் இல்லையா, அவரை சுத்தி இருக்கிற அந்த ஒளி எப்படி இருக்கிறது அப்படின்னா, இட் இஸ் லைக் a blazing fire. அப்படி கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பு போல, அளவிட முடியாத நெருப்பு. அதை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. இதை பார்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியாக எல்லாராலையும் பார்க்க முடியாது. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு see அப்படிங்கிற மாதிரி
இந்த ஒரு ஸ்லோகம். அடுத்தது 18, 19 பகவான் அதேதான் இன்னும் ஃபர்தரா குளோரிஃபை பண்ணிக்கிட்டே போறாரு. பகவானை பத்தி அவர் இன்னும் நிறைய குளோரிஃபை பண்ணிட்டே போறாரு. அதுல அளவிட முடியாத அளவிற்கு அவருடைய புகழ், அவருடைய அந்த ஐஸ்வர்யங்கள், அந்த அம்சங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகம். அநாதி மத்தியந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகூம் சசிசூரிய நேத்திரம் பஷ்யாமி த்வாம் திப்த ஹுதாச வக்திரம் ஸ்வதேஜஸ் விஸ்வம் இதம் தபந்தம். சசிகலா மாதாஜி படிங்க பார்க்கலாம் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர். உமது பெருமை அளவிட முடியாதது. தாங்களது கைகள் அளவிட முடியாதவை. சூரியனும் சந்திரனும் உமது கண்கள். உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையையும் உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கின்றேன். பொருளுரை. முழுமுதற் கடவுளின் 6 வைபவங்களுக்கு எல்லையே இல்லை. இங்கு மட்டுமின்றி பல இடங்களில் சொன்ன விஷயங்களே மீண்டும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சாஸ்திரங்களின்படி கிருஷ்ணருடைய பெருமைகள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டால் அது இலக்கிய பலவீனம் ஆகாது. ஆனா ஒரு மனிதன் புலம்பும் போது, ஆச்சரியப்படும் போதும், பரவசப்படும் போதும் ஒரே விஷயத்தை பலமுறை கூறுவது சகஜம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இது தவறல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிச்சிடலாம். ரெண்டும் சேர்ந்து இஸ் குளோரிஃபைங் ஒன்லி. அநாதி மத்தியந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகூம் சசி சூரிய நேத்திரம் பஷ்யாமி த்வாம் தீப்த ஹுதாஷ வக்திரம் ஸ்வதேஜஸ விஸ்வம் இதம் தபந்தம். விஜேஸ்வரி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. பிரபு பர்போர்ட் படிக்கட்டும். இப்ப நான் அதுதான் படிச்சேன். நீங்க அந்த ஸ்லோகம் தான் முதல்ல படிச்சீங்க, அதனால நான் அந்த பர்போர்ட் இது படிச்சுட்டேன். 18 தான் ஸ்லோகம் படிக்கல பிரபு. 18 நான் படிங்க. விஜேஸ்வரி மாதாஜி நீங்க 18 நான் ஸ்லோகம் முடிச்ச உடனே நீங்க 18 படிங்க. त्वम् अक्षरं परमं वेदितव्यं त्वम् अस्य विश्वस्य परं निधानं त्वम् अव्ययः शाश्वत धर्म गोप्त सनातनस्त्वं पुरुषो मतो मे. படிங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க. அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே. எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் முக்கிய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம். 18, 19 ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை விவரிக்கக்கூடியது, அந்த மகிமைகளை கூறக்கூடியதுதான். இட்ஸ் அ கண்டினியூவேஷன். அவருடைய அந்த ஐஸ்வர்யங்கள் அளவிட முடியாதது, அதை அவ்வளவு சீக்கிரமா யாராலையுமே அளக்க முடியாது அப்படிங்கிறாரு. எப்படி சொல்றாரு? எந்தெந்த பதங்களின் மூலமாக அவர் இங்கு பகவான் தான் பரம்பொருள் அப்படிங்கறத எப்படி சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 ஸ்லோகத்தை பார்த்துட்டு பகவான் நீதான் பரம்பொருள், ஏன்னா இப்ப கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்காருல்ல, பார்த்துட்டு இருந்து பேசுறாரு. எந்தெந்த பதங்கள்ல அவரு பகவானை பெருமையாக பேசுகிறார்? சூரியன் சந்திரன் பத்தி சொல்றாரு. அப்புறம் பரமம், தர்மத்தை பத்தி சொல்றாரு. அப்புறம் நெருப்பு, நீர் அதெல்லாம் சொல்றாரு பிரபு. வெரி குட். அப்புறம் ஓகே, வெரி குட். சொல்றாரு தேஜஸ், ரைட். சோ பரம்பொருளாகிய முதன்மை இல்லையா, நீங்கள் தான் முதன்மை. 18வது ஸ்லோகம் சொல்றாரு இல்லையா, உங்களை அடைவதுதான் இலக்கு. அந்த ஒரு அர்த்தம் ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி அர்த்தம் ஒண்ணு கொடுப்பாங்க. பரம்பொருளாகிய நீங்கள் தான் முதன்மை, தட் மீன்ஸ் யூ ஆர் த சுப்பீரியர், உங்களுக்கு மேல யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் இறுதி புகழிடம், ஃபைனலா யாருகிட்ட அடையிறது அப்படின்னா உன்னிடம் தான் அடைகிறார்கள். அதுவும் பகவானை இங்கு வர்ணிக்கக்கூடியது. ஆதி மூலம், உங்களுக்கு எப்போதுமே அழிவு கிடையாது, நித்தியமாக நீங்கள் தர்மத்தை காப்பவர், உங்களுக்கு தொடக்கமோ இறுதியோ இல்லைன்னா இடைப்பட்ட காலமோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு எண்ணற்ற கரங்கள் இருக்கின்றன. இது எல்லாமே அந்த சமஸ்கிருத பதங்கள்ல அர்த்தம் தனித்தனியா பார்க்கும்போது, பொருளரை ஃபுல்லா அவர் பிரபுபாதர் எழுதலைன்னா கூட அந்த ஒவ்வொரு லைன் பை லைன் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே திஸ் இஸ் டிஸ்கிரைபிங் பிகாஸ் இஸ் க்ளோரிஃபைங் நவ். நீங்க தான் பரம்பொருள் சொல்லியாச்சு. ஏன் பரம்பொருள் அப்படின்னா தென் திஸ் இஸ் a glorification.
பகவானை வந்து பெருமைப்படுத்தி பேசுவது. சூரியன் சந்திரன் உங்க கண்கள் போல் இருக்கின்றன, உங்க கண்கள் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு புகழ் அவருக்கு சேர்க்கப்படுகிறது. உங்களுடைய திருவாயிலிருந்து வெளிப்படும் கொழுந்து விட்டெறியும் தீ, அவருடைய வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு ஜெகஜோதியா அந்த ஒளி கிடைக்குது இல்லையா, அது எல்லா இந்த பிரபஞ்சத்தை எல்லாமே எரித்து சாம்பலாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உடையது. அந்த மாதிரி நான் உங்களை பார்க்கிறேன். அந்த ஒளியானது, அந்த அந்த தீ பிழம்பானது எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாரையுமே அழிக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய வலிமையை அவன் அங்கு காண்கிறான். ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து இரண்டாவது பகுதி நம்ம பார்த்தோம். இரண்டாவது பகுதினா அந்த குளோரிபிகேஷன் சஞ்சயன் சஞ்சயன் தான் இப்ப எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். சஞ்சயன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த டிஸ்கிரிப்ஷனை பத்தி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். சஞ்சயன் திருதராஷ்டனுக்கு பகவான் எப்படி கண் கொடுத்து பார்க்கிறார், அதன் பிறகு அவன் அதை எப்படி வணங்குகிறான், அதுக்கப்புறமா எப்படி பகவானை பிரார்த்தனை செய்கிறான் அப்படிங்கிற இந்த பகுதிகள் எல்லாமே கூறப்பட்டது. அடுத்தது கால ரூபம். பகவான் 19 31 வரைக்கும் அந்த ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, கால ரூபத்தில் பகவான் அந்த ஒரு தரிசனத்தை இங்கு அர்ஜுனன் காண்கிறான். ஸோ இந்த பகுதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் கால ரூபம் அப்படியே ஃபுல்லா கண்டினியூஸா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை பத்தி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நிற்கும். இன்னைக்கு பாதி முடிச்சுட்டு திரும்ப நாளைக்கு பாதி ஆரம்பிக்க வேண்டாம். ஸோ இந்த செக்ஷன் ஆஃப் கால ரூபா we will be taking it up tomorrow. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. பிரபு ஒரு கேட்கலாம் பிரபு. கேளுங்க மதுரை. நீங்க